யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ப்ரே. சிஸ்டர் விமலா நீங்க ப்ரே பண்ணுங்க. கிருபை மிரக்கம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மெச்சதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே எங்களை குறித்து ஆண்டறிக்கப்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்துவதற்கு நீங்கள் குறித்ததற்காக நன்றி ஆண்டவரே. மெச்சதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்கப்படும் சத்தியமானது ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கவும் ஆண்டவரே அதை புரிந்து கொள்வதற்கு தேவ ஞானத்தை என் தேவன் நீங்க தந்தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டீம்ல ஆண்டர் சேர வேண்டியவங்க கரெக்டான டைம்ல சேர்ந்து ஆண்டர் சத்தியத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள மீதி பேருக்கு என் தேவன் வழிவாசல்களை என் தேவன் தரும் தருமையா ஜபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென் 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 ஆமென். நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் 5 வீக்ஸா சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருந்தது மரணத்தை குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல மரணம் நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது நம்ம தேவனுடைய சைட்ல இருந்து பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஒரு பாயிண்டா வர ஆரம்பிச்சது என்னன்னா, தேவன் எல்லாரையும் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சால்வேஷன் ஆஃப் ஆல் இதை டீட்டெயிலா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த 5 வாரமா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வீக்கோட நம்ம அதை முடிச்சிடலாம். அப்ப அதுல என்ன பார்த்து வந்தோட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல டோட்டல் ரீகேப் அப்படியே கொடுத்துட்றேன். எல்லாரும் யாருக்கு சொந்தம், எல்லாமே யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம். அப்ப எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாமே தேவனுக்கு சொந்தம் அப்படின்னும் போது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, வானமும் அதனுடைய யாவும், பூமியும் அதனுடைய நிறைவும் எல்லாமே கர்த்தருடையது, ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடையது அப்படின்னு இதெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாமே ஒரு ஓவரால் சம். அப்ப இந்த 5 வாரத்துல என்ன பண்ணோம் அப்படின்றது ஒரு 5 மினிட்ஸ்ல ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ அப்ப தேவன் தனக்கு சொந்தமானது எது அப்படின்னு பார்த்தோம். தேவனுக்கு சொந்தமானதை தேவன் இழப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தேவன் அதுக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாவற்றையும் மீட்கும்படியாக எல்லாவற்றையும் மீட்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அப்ப அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, குமாரன் மூலமாய் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மீட்பின் திட்டம் யாருக்காக செய்யப்பட்டுச்சுன்னா, அவர் அனைவருக்குமான மீட்பை உண்டாக்கினாரு. அப்ப அந்த மீட்பின் திட்டம் எல்லோருக்குமா இருந்துச்சு. அப்ப எல்லோருக்கும் அப்படின்னும் போது அதுல ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்காங்க, ரட்சிக்கப்படாம இறந்து போனவர்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆத்மாக்களும் தேவனுக்கு சொந்தமானது, தேவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம வசன ரெஃபரன்ஸோட எடுத்து படிச்சுக்கிட்டே வந்திருக்கோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அந்த மீட்பின் திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான பிளஸிங் என்ன, ஆசீர்வாதங்க அந்த மீட்பின் மூலமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த மீட்பின் திட்டம், அந்த மீட்பு எவ்வாறு பயன்படுது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இன்னைக்கும் சரி, இல்லாட்டி இதுக்கு ஏற்கனவே முன்னாடி மரித்தவர்கள், ரட்சிக்கப்படாம மரித்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அந்த மீட்பின் திட்டம் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப கிறிஸ்து அதுல அடுத்த ஒவ்வொரு டாபிக்கா வரும்போது, கிறிஸ்து அநேகருக்காக மரித்தாரா அல்லது எல்லோருக்காகவும் மரித்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா வேதத்துல கிறிஸ்து அநேகருக்காக மரித்திருக்காருன்னு இருக்கு, எல்லோருக்காகவும் மரித்திருக்காருன்னு இருக்கு. அப்ப அது ஏன் அப்படின்ற டிஃபரன்ஸ்ல நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்திற்கு அப்புறம் அது பவுலுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு, எதுக்காக எல்லாருக்காகவும் மரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள், ஏற்கனவே ரட்சிக்கப்படாம மரித்தவர்கள், அவர்களுடைய நிலை என்ன அப்படின்றத குறித்து இன்னும் ஆழமா படிக்கிறதுக்காக சில கேள்விகள் எல்லாம் எழுப்பி நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி நம்ம அட்ரஸ் பண்ணி படிச்சோம். உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தான், பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் எல்லோருக்குமான ரட்சகர் அப்படின்னு நிறைய வசனங்கள் அடிப்படையில இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்தினுடைய ரட்சகர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு எது முக்கியமானது, தேவனுடைய செயலா இல்ல அந்த செயலை மனிதன் விசுவாசிப்பதா அப்படின்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். அப்ப தேவனுடைய செயல் எவ்வளவு ஆழமானது, அந்த மீட்பின் திட்டம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். அப்ப ரட்சிப்பு அப்படின்னும் போது, அந்த மீட்பின் திட்டம் அப்படின்னும் போது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவர் தெரிந்தெடுக்கப்பட்டு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்ட்டு அந்த வசனங்கள் எல்லாம் வச்சு படிச்சோம். அதுக்கு அடுத்தது
ஓகே. இவ்ளோ ஆழமான அந்த மீட்பின் திட்டத்தை எல்லாத்தையும் தேவன் தயார் பண்ணி தன்னுடையதை ஒன்றையும் இழக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதனுக்கு விசுவாசிக்கக்கூடிய தன்மை இருக்கா? பாவத்தில் விழுந்திருக்கிற ஆதாமினுடைய அந்த சந்ததிக்கு விசுவாசிக்கத்தக்கதான அந்த பலன் இருக்கா அப்படின்றத பார்த்தோம். அப்போ அவங்க விசுவாசிக்கணும் அப்படின்னாலே என்ன செய்யணும்னா அவங்க முதலாவது உயிர்ப்பிக்கப்படணும். ஏன்னா ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிய மாட்டான், அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் அதை விசுவாசிக்கவே அவங்களால முடியாது. அப்ப விசுவாசிக்கணும் அப்படின்னாலே முதலாவது தேவன் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த உயிர்ப்பிக்கிறது தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 2:5 எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. அடுத்தது தேவன் இருதயத்தை திறக்க வேண்டும். அந்த வசனங்கள் உள்ள போய் கிரியை செய்யறதுக்கு தேவன் இருதயத்தை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இது 2 காரியங்களும் தேவன் செய்யும் போதுதான் அதன் அடிப்படையில ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய காரியங்களை ஆவிக்குரியவைகளை நிதானித்தறிந்து அதெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதனுடைய அவிசுவாசம் தேவனுடைய திட்டத்தையும் செயலையும் மாற்றிட முடியுமா? ஏன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளினுடைய அவிசுவாசத்தினால தேவன் இவ்வளவு ஆழமான அந்த மீட்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தின மீட்பின் திட்டத்தை இழந்துட முடியுமா, இல்ல மாத்திர முடியுமா அப்படின்றதுக்காக பார்த்தோம். அப்ப அத மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருந்தே வந்து ஒருவனுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்காது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்ப தேவனுடைய மீட்பின் திட்டம் அந்த செயல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரையும் மீட்டு ரட்சிப்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு அப்படின்றதையும் வசனங்கள்ல இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். உதாரணத்துக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஆனா நமக்கு எப்படி போதிக்கப்படுது அப்படின்றது, இல்ல எப்படி புரிஞ்சு கொள்றாங்க கிறிஸ்தவர்கள்ன்றதுல நம்ம பார்த்துட்டு வரும்போது பரலோகத்தில் இருக்க பிதா எப்படி இருக்காருன்னு பார்த்தோம். பூரண சர்க்குணரா இருக்காரு, இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. அதன் அடிப்படையில நம்மளும் அப்படியே இருந்தோம்னா அவருக்கு புத்திரரா இருப்பீங்கன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்ப அதுல வந்து இன்னைக்கு சொல்லும் போது சத்துருக்களை சிநேகிங்கள்ன்று சொல்லும் போது சொல்றாங்க, வசனத்தை படிக்கிறாங்க, போதிக்கிறாங்க. ஆனா தேவன் தன்னுடைய சத்துருக்களுக்கு என்ன செய்வார் அப்படின் போது அங்க வந்து அவர்களுக்கு கடைசியில இரக்கம் கிடைக்காது. அவர்களுக்கு இந்த டைம் குறிப்பிட்ட டைம் தான், அந்த டைம்குள்ள வரலன்னா அவர்களுக்கு இரக்கம் கிடைக்காது. மாறா அவங்க என்ன பண்ணப்படுவாங்க, நித்தியமா நரகத்துல அவங்க எரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் நம்மளை வந்து சத்துருக்களை நேசிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு அவருடைய சத்துருக்களை அவரு நிச்சயமா நரகத்துல போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரட்சிப்பு வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில ரட்சிப்புனா என்னன்னு அவங்க வரையறை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டினாமினேஷன்லயும் ஒவ்வொரு விதமா மாறுது. இந்த அளவுகோல் தான் ரட்சிப்புக்கு அளவுகோல்னு. அப்ப வேதத்தின் படியானதா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு டினாமினேஷன் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த கணக்கின் அடிப்படையில் அவர்களுடைய கணக்கின் அடிப்படையில பார்த்தோம்னா 90% மேல யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. வெறும் 10% கம்மி தான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அப்படி என்றால் அவங்க சொல்றது படி பார்த்தா 90% மேல இருக்கவங்க எங்க இருக்காங்கன்னா நரகத்துல போய் தேவனை விட்டு பிரிந்து அவங்க நரகத்துல இருப்பாங்க. அப்ப பிசாசோட இருப்பாங்கன்னா மொத்தமே 100% தேவனுடையதா இருக்கும்போது தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்னும் போது 90% அவருடைய சிருஷ்டி வந்து எங்க இருக்க போகுதுன்னா நரகத்துல இருக்க போகுதுன்னா தேவன் தான் உண்மையான லூசர் அப்படின்றதுதான் வந்து அவங்க அடிப்படையில சொல்ற மாதிரி வருது. அப்ப அந்த மாதிரி வசனம் கிடையாது. தேவன் எல்லாரையும் மீட்பார், அவர் எல்லாருக்குமான ரட்சகரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் தேவன் எத்தனை பேரை மீட்டெடுப்பார் அப்படின் போது எல்லாரையும் மீட்டெடுப்பார் அப்படின்றது பார்த்தோம். அப்ப எல்லோரையும் மீட்டெடுப்பார் அப்படின் போது ஏன் எல்லாரையும் மீட்டெடுப்பாரு, எதுக்காக எல்லாரையும் ரட்சிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரையும் ரட்சிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அது வந்து மனிதனுடைய விருப்பம் இல்ல, அது தேவனுடைய சித்தமா இருக்கு. மனிதனுடைய விருப்பம் வேற எப்படின்னா இருக்கலாம், என்னன்னா இருக்கலாம், ஆனா தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா, இல்ல ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் அடிப்படையில பார்த்தோம். அதுல கடைசியா நம்ம பார்த்துட்டு போன வாரம் முடிச்சது என்னன்னா தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும், அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார், கர்த்தருடைய யோசனையே நிலைத்து நிற்கும், தேவன் வானத்திலும் பூமியிலும் அவருடைய சித்தத்தையே நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய விஷயங்கள் படிச்சோம். இதுதான் வந்து இந்த 5 வாரமா நம்ம பார்த்ததுக்கான ஒரு சாராம்சம், எசன்ஸ். ஸோ சால்வேஷன் ஆஃப் ஆல்ல. இப்ப போன வாரம் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லோரும் ஏன் ரட்சிக்கப்படுறார்கள், அனைவரும் ஏன் ரட்சிக்கப்படுறார்கள்னு தான் நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம். அது தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். இப்போ வந்து இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
அனைவரும் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? இது போன வாரம் நம்ம இந்த 3 டாபிக்கோட முடிச்சிடலாம்னு யோசித்தோம். இதுல அனைவரும் ஏன் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றத போன வாரம் பார்த்துட்டோம். அது தேவனுடைய சித்தமா இருக்குன்ட்டு. இந்த வாரம் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் ஃபாஸ்டாவே தான் போக போறோம். ஏன்னா இந்த வாரம் வந்து பைபிள் கூட கையில எடுத்து வச்சுங்க. ஏன்னா நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு 4 வசனத்தை திரும்ப திரும்ப அதே தான் படிக்க போறோம். மெயினா ஒரு 4 வசனத்துல இருந்து. ஏன்னா அந்த 4 வசனங்கள்ன்றது வந்து அவ்வளவு ஆழமான சத்தியம் அதுக்குள்ள இருக்கு. அதனால அந்த 4 வசனத்தை புரிஞ்சாலே ஒரு மொத்த ரட்சிப்பினுடைய திட்டமே எல்லாமே சேர்ந்து புரிஞ்ச மாதிரி வந்துரும் நமக்கு. ஸோ இப்ப அந்த அடிப்படையில நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுல வந்து அனைவரும் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்ப இது நம்ம நேத்தே போன வாரம் வந்து ஃபைனலா ஒரு தாட் ப்ராசஸ் கேள்வி கேட்டு முடிச்சோம். என்னன்னா, எதிலிருந்து அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன். எதிலிருந்து எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள்? அனைவரும் ரட்சிக்கப்படுறது எதுல இருந்து ரட்சிக்கப்படுவாங்க? யாராவது பதில் சொல்லுங்க. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து. ஆமா, பாவத்தின் மூலமாய் வந்த மரணத்திலிருந்து. ஏன்னா மரணம் திடீர்னு வந்துடல, பாவம் வந்து அதனுடைய விளைவா மரணம். அப்ப ரெண்டுல இருந்தும் அந்த முடிவு வந்து மரணம் தான். அப்ப பாவத்தின் மூலம் வந்த மரணத்திலிருந்து நம்மளை மீட்பதுதான் என்னது? ரட்சிப்புன்றது. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா, ஆமா, பாவத்திலிருந்தும் அதனுடைய விளைவாகிய மரணத்திலிருந்தும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பாவம் அப்படின்றது வந்து உண்மையிலேயே வெளியே தெரிகிற சிம்டம் தான். அந்த உள்ளான வியாதி என்ன? மரணம். அப்ப மெயினா வந்து மரணத்திலிருந்து ரட்சிப்பதுதான் இந்த ரட்சிப்பினுடைய திட்டமா இருக்கு அப்படின்ட்டு நமக்கு புரியுது. இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பாவம் மற்றும் மரணத்திலிருந்து பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மீட்பதே ரட்சிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து ரட்சிப்னா என்ன? பாவம் அதனுடைய விளைவுனால வந்த மரணத்துல இருந்து நம்மளை மீட்கிறதுதான் ரட்சிப்புன்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து ரட்சிப்பு எப்படி நிகழுது? ஏன்னா இப்ப நம்ம மரணத்துல இருந்து நம்மளை ரட்சிக்கிறது தான் ரட்சிப்புன்னு பார்த்துட்டோம். இப்ப அந்த ரட்சிப்பு எப்படி நிகழுது அப்படின்னு பார்க்கணும்னா, முதலாவது இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் பாவம் செஞ்சதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. அப்ப முதல்ல வந்து பாவம், அந்த பாவம் மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம்னா, இந்த மீட்பு எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்த கேள்வி, நம்ம பாவம் செய்யறனால நம்ம மரிக்கிறோமா? நம்ம செய்யற பாவத்துக்காக இல்ல. இது வந்து நம்ம எல்லாருமே கன்ஃபார்மா இருக்கோம் இல்லையா? இதுல எந்த கஷ்டம் புரிதலும் கஷ்டம் இருக்காது. அப்போ நம்ம செய்யற பாவத்தினால நம்ம மரிக்கல. ஏன் அப்படின்னா, எதனால நம்ம அப்படி சொல்றோம்? நம்ம செய்யற பாவத்தினால நம்ம மரிக்கல. ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லாருக்குமே மரணம் பொதுவாயிருச்சு. ஓகே, நம்ம அதனால தனியா பாவம் செஞ்சு சாகணும் இல்ல, பாவமே செய்யாம. ஹேமா உங்களோட வீடியோ ஆன்ல இருக்கு. ஒரு நிமிஷம். ஹேமா உங்களோட வீடியோ ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இந்த இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சோ எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் மூலமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். லாஸ்ட் வீக் நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். ரோமர்ல 5வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றா? அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும். அப்ப அவங்க செஞ்ச பாவத்திற்காக அவங்க சாவறது இல்ல, ஆதாம் செஞ்ச பாவத்திற்காக அவங்க சாவறாங்க, மரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மரணம் ஆட்கொண்டுச்சு. அந்த ஆதாம், இது எதுக்காக சொல்லியிருக்கு? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அப்ப எப்படி ஆதாம் வந்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்னாடி வந்தவருக்கு ஒரு முன்னடையாளமா இங்க வசனத்தை சொல்லுது. அப்ப அந்த அடையாளத்துல எதை ரெஃபர் பண்றாங்க? ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமாக அந்த மாதிரி பாவம் செய்யாதவர்களையும் மரணம் யார் மூலமா வந்துச்சு? ஆதாம் மூலமா வந்து அத எல்லா மனுஷர்களுக்கும் அந்த மரணம் ஆட்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் அடுத்து வரப்போறவருக்கும் இது ஒரு முன் அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஸோ அந்த இதுதான் வந்து இப்ப நம்ம இதுல பார்த்தது. அடுத்தது 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 22வது வசனம். ஆதாமுக்குள் ம். எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இந்த வசனம் தான் பைபிள்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த பைபிள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துல நடு அதிகாரம் இதுதான், எத்தனை வசனங்கள் இருக்கு அதுல நடு வசனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல பிரயோஜனம் கிடையாது. அப்போ பைபிளினுடைய மொத்த கருத்துல நடு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாத்தோட வேல்யூவான ஒரு வசனம் என்னன்னா இந்த வசனம் தான். இது வந்து பைபிளினுடைய மைய கருத்து வசனம். என்ன கருத்துனா, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இந்த வசனத்துல வந்து 3 பகுதிகளா இந்த வசனம் இருக்கு. மெயினா வந்து இந்த வசனத்துல இருக்கிறது 3 பகுதிகள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல் சத்தியம் என்ன பார்க்கறோம்னா, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள் அப்படின்றது முதல் சத்தியம். 2வது சத்தியம் என்னது, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்ப 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அது எப்படி நடக்குது அப்படின்றத விவரிக்கிறது தான் இந்த 3வது வசனமா இருக்கு. இந்த 3வது விஷயமா இருக்கு சத்தியம். அப்ப ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள் அப்படின்றது முதல் விஷயம். கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றது 2வது விஷயம். இது எப்படி நடக்குது அப்படின்னும் போது, அது போலவே, அதுதான் இங்க வசனத்துல போட்டிருக்கு. எப்படி, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, அது போலவே கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் எப்படி உயிர்ப்பிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும்? ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது. ஆதாமுக்குள் எல்லோரும் ஏன் மரிக்கிறாங்க, எப்படி மரிக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அது போலவே கிறிஸ்துவுக்குள் ஏன் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, எப்படி எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து இந்த சத்தியமா இருக்கு. இப்ப அடுத்தது முதல்ல ஒரு பாயிண்டா நம்ம பார்ப்போம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் முதல் சத்தியம். இந்த முதல் சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது வந்து எல்லாரோட மரணம் எப்படி வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முதல் சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த முதல் சத்தியத்தின் அடிப்படையில முதல் கேள்வி, சிலர் வந்து ஆதாமை நம்பல. அவங்க நம்பல அப்படின்னு சொல்றதுனால அவர்கள் மரிக்காமல் இருப்பார்களா? யாராவது ஒருத்தர் ஆதாமை விசுவாசிக்காதனால யாராவது மரிக்காமல் இருக்காங்களா? இல்ல, இல்ல, எல்லாரும் மரிக்கிறாங்க. எல்லாரும் மரிக்கிறாங்க. அப்ப ஆதாமை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது அதுல எதெல்லாம் உள்ளடக்குது அப்படின்னா, தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார், நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு ஹிந்துஸ் கூட கொஞ்சம் சில டைம்ல அது அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே தவிர அதை மறுக்கிறது கஷ்டம். ஆனா நாத்திகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உலகத்துல இருக்க சிலர் இதை நம்புறாங்க, பலர் இதை நம்புறது இல்லை. ஆனாலும் இது வரைக்கும் உயிரோட இல்ல, உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் மரிக்கிறாங்க. யாரு? தேவன் ஆதாமை படைத்தார்னு நம்பாதவர்கள், ஆதாம் தான் முதல் மனிதன்னு நம்பாதவங்க, ஆதாம் பாவம் செய்தான், அந்த பாவத்தினால்தான் எல்லோருக்கும் மரணம் வந்தது அப்படின்றதையும் நம்பாதவங்க, அவங்கெல்லாம் கூட என்ன செய்யறாங்க? மரிக்கிறாரு. அப்படிப்பட்டவங்க கூட மரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தான் நம்பிக்கையே கிடையாது. அவங்க நம்பிக்கையே இல்லாதப்ப அவங்க ஏன் மரிக்க வேண்டியிருக்கு? இப்ப நான் ஒரு விஷயத்துல நம்புறேன் அப்படின்னா எனக்கு அது அப்ளை ஆகும், அதை நான் இது பண்றோம். இப்ப எனக்கு அது மேல நம்பிக்கை கிடையாது, அந்த கான்செப்டே எனக்கு ஒத்துக்க முடியாது, நான் வந்து பிக் பேங் தியரி நம்புறேன், இல்ல வேற ஏதோ நம்புறேன், அப்ப நான் ஏன் மரிக்கிறேன்? அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அப்ப இது ஆதாமை விசுவாசிக்காதவர்கள் கூட ஏன் மரிக்கிறார்கள்? சொல்ல முடியுமா? இப்ப நம்ம சொல்றோம், நம்ம விசுவாசிக்கிறோம், ஆதாமுக்குள்ள வச்சு பாவம் வந்து பாவத்தினால் மரணம் வந்து நம்ம சொல்றோம், நம்ம நம்புறோம், அதனால நமக்கு மரணம் வருதுன்னு ஒத்துக்கலாம். இப்ப அதைய நம்பாதவர்கள் கூட ஏன் மரிக்கிறார்கள்? அவங்க இதுல ஒரு இது சொல்றாங்க. நம்புறாங்க நம்பலன்றத அதாவது நம்புறாங்க நம்புறேன். சொல்லுங்க. இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மத்துல மனுஷ பிறவி, அடுத்த ஜென்மத்துல நாய் பிறவி, விலங்கு பிறவி, என்ன சொன்னாலும் அவங்க ஒருத்தர் மனுஷனா பிறந்த பிறகு அவங்க மரிக்கிறாங்கல்ல, மரிக்கிறாங்க. அவங்களுக்கான ஆதாம் மேல நம்பிக்கை இல்லை. பைபிள் சொல்றது ஆதாமனுடைய பாவத்தினால்தான் மரணமே உலகத்துக்குள்ள வந்துச்சுன்னு. இப்ப சயின்ஸ்ல இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க, குழந்தை பிறக்குது, வளருது, ஏன் மரணம் அடையுது, எல்லாத்துக்கும் ஏன் ஒரு டெத் இருக்குன்ட்டு ஏன் சொல்றது இல்ல?
அதை மாற்றவும் முடியறது இல்லை. மரணத்தை எவ்வளவு சயின்ஸ் வந்தாலும் மரணத்தை மாத்தி இப்போ 2000 வருஷமா ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, இல்ல ஒரு 1000 வருஷமா ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, இல்ல சயின்ஸ் கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒரு 250 வருஷமா ஒருத்தர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் கொண்டு வர முடியல இல்லையா? அப்ப எல்லாரும் மறிக்கிறாங்க. எவ்வளவு சயின்ஸ் வந்தாலும் சரி, அவங்க டெக்னாலஜி எவ்வளவு சொன்னாலும் சரி, அதுக்கு வேற வேற தத்துவங்கள்லாம் என்னென்ன சொன்னாலும் சரி, ஆனா நிஜம் என்ன அப்படின்னா எல்லாரும் மறிக்கிறார்கள். அப்ப இதுல நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏன் மறிக்கிறார்கள்? ஆதாமும் தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட. ஆதாமுக்குள் எல்லாருமே மறிக்கணும்ன்றது சத்தியம். அது அவங்க நம்புறாங்க நம்பலன்றத இதுவே இல்ல சார். ஆதாம பத்தி கேள்விப்படாதவங்க கூட மறிக்கிறாங்க. ஆதாம் பத்தி தெரியாதவங்க கூட மறிக்கதான் செய்யறாங்க. நம்பாதவங்க தெரியாதவங்க கூட. சாபம் எல்லாருக்கும் அப்ளை ஆகுது அது. அப்போ அவர்கள் தங்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு மறிக்கிறார்கள். அது புரியுதா? ஒவ்வொருத்தரும் அது நம்புறாங்க நம்பல அதெல்லாம் ரெண்டாவது. நம்பினாலும் மறிக்கிறாங்க, நம்பாவிட்டாலும் மறிக்கிறாங்க. அதை பத்தி ஒரு கான்செப்டே தெரியாதவங்களும் மறிக்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. மிருக ஜீவன்களும் மறிக்குது, எல்லாமே மறிக்குது. பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா வேத வசனம் அப்படி சொல்லுது. மற்ற இதுலயும் அப்படி சொல்லல. அப்போ அதனுடைய நம்பிக்கையே இல்லாதவங்க கூட ஏன் மறிக்கிறார்கள் அப்படின்னா அவங்க நம்புறாங்க நம்பலன்றதை தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டு வேத சத்தியம்ன்றது அங்க அப்ளை ஆகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு தான் மறிக்கிறார்கள். அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் கடவுள் இல்லை, நான் ஆதாம நம்பல, என்ன வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா என்னைக்கு மறிக்கிறாங்களோ அதுவே என்ன ப்ரூஃப்னா அவங்க ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்கன்றதுதான் ப்ரூஃப். அதனால அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உயிரோடையே இருந்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மரணம்ன்றது கட்டாயம் அவங்களுக்கு வந்தே தீரும். அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு. அதுதான் வேத சத்தியம். அப்ப நம்ம செய்யற பாவத்தின் காரணமாக நம்ம மறிக்கிறோமா அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாவத்தின் காரணமா பார்த்தோம்னா இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எத்தனை பாவங்களின் காரணமாக நமக்கு மரணம் வந்துச்சு? ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. அதாவது இப்ப இவ்வளவு பெரிய மரணம், இவ்வளவு பெரிய வீழ்ச்சி, இது எல்லாத்துக்கும் காரணம் எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கீழ்ப்படியாமைன்ற ஒரே ஒரு பாவம். அப்போ ஒரே ஒரு பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம், அந்த ஒரு மனுஷன் செய்த அந்த ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தம் மரணம் உள்ள அது எல்லார் மேலும் வந்துச்சு. எல்லார் மேலும் அந்த மரணம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கடத்தப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்க? மறிக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம செய்யற பாவங்களுக்காக நம்ம மறிக்கல. ஏன்னா பாவங்களுக்காக மரணம் வரல. மாற எப்படி பண்ணிருக்கு? ஒரே ஒரு பாவத்திற்காக தான் நம்ம இன்னைக்கு மறிக்கிறோம். ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனத்துல பார்த்தோம்னா இங்கிலீஷ்லயும் the wages of sin is death. சின்ஸ் கிடையாது, பாவங்களின் சம்பளம் மரணம் கிடையாது. நம்ம அனுதினமும் பல பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனுடைய சம்பளம் மரணம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் யாருக்கு வந்துச்சு? மரணமே இல்லாத ஒருத்தருக்கு பாவம் செய்யும் போது அதனுடைய விளைவாக மரணம் வரும். ஆனா நமக்கு ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் மரணம் நம்ம மீது கடத்தப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே மரணத்திற்குள்ளதான், அழிவுக்குள்ளதான் பிறக்கிறோம். அப்ப நம்ம பாவம் செய்யறனால நம்ம மரணத்திற்குள்ள போல, ஏற்கனவே நமக்குள்ள மரணம் இருக்கிறனால நம்ம பல பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அழிவுக்குள்ள இருக்கிறனால பல பாவங்கள் செய்யறோம். ஆனா ஆதாம் அப்படி இல்லை. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது பாவமே இல்லாம சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அவன் பாவம் செய்தான், அதனுடைய விளைவாக மரணம் வந்தது. நம்ம உருவாகும் போதே, தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே பாவத்தோடு தான் உருவாக்கப்படுறோம். உருவாகும் போதே, கர்ப்பத்துல வரும்போதே பாவத்தோட தான் வரும். ஏன்னா நம்ம மீது அது வைக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றது நமக்கு கிடையாது. நம்ம வரும்போதே மரணத்தோட வரும். ஆகவே நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ மரணம் அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னா ஆதாம் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமா தான் வருதே தவிர, இது ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்லி புரிஞ்சுக்கிறோம் அப்படின் போது, இனி வரப்போற காரியத்துக்கு
எப்படி நமக்கு மீட்பு வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இது அடிப்படையான ஒரு சத்தியம். ஏன்னா அது போலவே அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வசனமே, இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியே எப்படி வருதுன்னா அது போலவே அப்படின்றது. அப்ப அது போலவேல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னா, ஆதாம் செய்த ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமா தான் மரணம் வந்துச்சே தவிர, நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாக நமக்கு மரணம் வரவில்லை அப்படின்றது முதல் பாயிண்ட். அப்ப ஆதாம் செய்த ஒரே ஒரு மீறுதலின் காரணமாக எல்லோரும் மரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை வந்து நம்ம ஒரு 4 வசனம் தான் பார்க்க போறோம். ரோமர்ல ஒரு 3 வசனம், கொரிந்தியர்ல 1. அப்ப இந்த ஒரு 3 வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம ஒரு 2-3 ட்ரிப் படிக்க போறோம் அடுத்தடுத்த இதுல எப்படி எப்படின்ட்டு. சோ முதல் வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அப்ப இங்க ஆக்கினைக்கு இந்த இதுல வந்து தீர்ப்புன்னு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை வந்து மூல பாஷையில இந்த வார்த்தை கிடையாது. இது வந்து சேர்க்கப்பட்ட வார்த்தை தான். இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி புரிஞ்சுக்கிறதுக்காக. அங்க வந்து ஆக்கினைன்ற வார்த்தை தான் ஜட்ஜ்மெண்ட்னே இருக்கு. ஆக்கினைன்ற வார்த்தை. அப்ப நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது ஒரே மீறுதலினாலே. அப்ப தெளிவா ஏன் பாவம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு மீறுதலினாலே எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எல்லா மனுஷருக்கும். அப்ப எல்லா மனுஷருக்கும் அவங்க செஞ்ச பாவத்தினால அவங்க மரிக்கல. ஒரே ஒரு மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. இப்ப இது வந்து ஃபேக்ட். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஆதாமுக்குள் ஏன் மரிக்கிறோம், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது அப்படின்றத வச்சிடலாம். இப்ப போலன்றது அதுக்கு அடுத்தது. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கும்போது ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள். ஏன்? ஒரே மீறுதலினாலே. அந்த மீறுதல் செஞ்சது யாரு? ஆதாம். அப்ப அந்த ஆதாமினுடைய மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் எக்ஸெப்ஷன் இல்லாம, எந்த விடுபாடும் இல்லாம எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது அப்படின்னு தெரியுது. இப்ப அடுத்த வசனம் ஒண்ணு பார்ப்போம். அதே இதுல அடுத்த வசனம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இப்ப அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது. அப்ப பாவிகள் ஆக்கப்பட்டது அப்படின்னும் போது யாரால் ஆக்கப்பட்டிருக்குன்னா ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால. இப்ப எல்லாமே டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு மனுஷன், இங்க எல்லாரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இருந்து ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. இப்ப அதே மாதிரி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அப்படின்றது. பாவிகளாக்கப்பட்டாங்க. ஆனா இங்க வந்து அநேகர்ன்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே பழைய பைபிள் ஸ்டடியில இந்த அநேகரை பத்தி படிச்சிருப்போம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏன் இங்க அநேகர்னு போட்டிருக்குன்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்ப சொல்லுங்கம்மா, இந்த இடத்துல ஏன் அநேகர்னு போட்டிருக்கு? அதே மாதிரி அந்த வசனம் முழுசா பார்த்தோம்னா, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள், எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டார்கள்னு போடல. அதே மாதிரி இங்க எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் அப்படின்னு போடல. ஏன் அது போடல? இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆண்டவராக பரவாயில்ல, நம்மளுடைய பைபிள் ஸ்டடி அப்ப கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. ஏன் இங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து ஏன் இங்க தள்ளி இருக்கு, அவரை சேர்க்கல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஏன் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது இதே 5வது அதிகாரத்துல பைபிள் யாராவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா படிங்க. நான் அந்த வசனம் நான் போடல, அது புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே சொல்லிடுறேன். 5வது அதிகாரத்திலேயே 15வது வசனம் படிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இப்ப இங்க இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாரு?
அதுக்கு முந்தின வசனம் கூட 14வது வசனத்தினுடைய கடைசியில பார்த்தோம்னா அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அப்ப ஆதாம் ஒரு மனிதன், அதற்கு அடுத்த மனிதனை வந்து ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்காக சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ இங்க மனிதனா காட்டுறாரு. அதுக்கான முன்னடையாளமா ஆதாம் என்ற மனிதனை காட்டுறாரு. அடுத்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய அப்படின்னு வருது. அதே மாதிரி 17வது வசனமும் படிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அப்படின்னும் போது அது ஒரு மனுஷனா கம்பேர் பண்ற மாதிரி வருது. ஆதாமோட கம்பாரிசன்ல வந்துகிட்டே இருக்கப்ப இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு மனுஷனா ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஏன்னா மனுஷ ரூபம் எடுத்து வந்துதான் இந்த பாவத்துல இருந்து மீட்பை, எப்படி ஆதாம் மூலமா பாவம் வந்துச்சோ அதனுடைய மீட்பை 2ஆம் மனிதன் இல்ல 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாம்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் மனிதன் மூலமாக செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு மனிதனாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இந்த அடிப்படையில அவர் என்ன சொல்றாரு, அன்றியும் இப்ப நம்ம அந்த 19வது வசனத்தை திரும்ப படிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இப்ப அதுல வந்து இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்துட்டார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சகரா இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இவரையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாவி ஆக்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து பாவி ஆவல, அவரு பாவமாக்கப்பட்டார்னு நம்ம நிறைய வசனங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த அநேகர்ன்றது வந்து எதுக்காகனா இப்ப நமக்கு திரும்ப சொல்லும் போது யாருக்கும் அந்த டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக திரும்ப இதை சொல்லிடுறோம். அப்ப அநேகர் அப்படின்னு ஏன் இங்க வந்திருக்கு. இப்ப ஆனா அதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம்னா எல்லாம்னு போட்டிருக்கு. அப்போ ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அப்ப அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு வரும்போது இயேசு கிறிஸ்துவும் அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புல போய் தான் மரணத்திற்குள்ள போறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. அந்த ஆக்கினை தீர்ப்புன்றதுக்கு எல்லாருக்கும் வர்றது. அதே மாதிரி ஒரே நீதியினாலே, அப்ப அந்த நீதியை செய்யறதும் அந்த ஆக்கினை செய்யறதும் மனிதர்களோட சேரும்போது ஆதாமியும் இயேசு கிறிஸ்துவும் அந்த வசனம் கம்பேரிசன்ல எடுத்துக்குது. ஆனா இங்க வந்து கீழ்ப்படியாமைனே பாவிகள் ஆக்கப்பட்டது அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து பாவி ஆக்கப்படல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து நீதிமான் ஆக்கப்படல. அவர்தான் நீதி, தேவனுடைய நீதியா இருக்கிறார். அவருடைய நீதி தான் நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கு. நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருத்தர் இல்லைன்னா கூட எல்லோரும்ன்ற வார்த்தை பயன்படுத்த முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து இங்க மனுஷனா சொல்லிக்கிட்டு வர்றதுனால அவர் வந்து பாவி ஆக்கப்படல ஒண்ணு. 2வது அவர் வந்து நீதிமான் ஆக்கப்படல. அவருடைய நீதி தான் நம்ம மீது வைக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆதாம்னுடைய பாவம் கீழ்ப்படியாமை நம்ம மீது வைக்கப்பட்டு நம்ம பாவிகள் ஆக்கப்பட்டோம். எப்படி நம்ம இப்ப பாவியானோம்? நம்ம செய்த கிரியையினால நம்ம பாவி ஆவல, பல தப்பான கிரியைகள் செஞ்சனால நம்ம பாவி ஆவல, நம் மீது வைக்கப்பட்டனால ஆதாம் செய்த அந்த ஒரு கீழ்ப்படியாமையினுடைய காரியம் நம் மீது வைக்கப்பட்டனால நம்ம பாவிகள் ஆக்கப்பட்டோம். அதே போல இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய நீதியா இருக்காரு. அவருடைய நீதி நம் மீது வைக்கப்பட்டனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்ப இந்த விஷயத்தினாலதான் இங்க அநேகர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, எல்லோரும்னு பயன்படுத்தப்படல. சோ நம்மளுடைய பாயிண்ட்ல வந்து இப்ப என்னன்னா, நம்ம செஞ்ச பாவத்தின் நிமித்தமோ இல்ல நம்ம செய்த கீழ்ப்படியாமை நிமித்தமோ நம்ம பாவிகள் ஆக்கப்படல. ஆனா ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த ஒரே மீறுதலினாலே நம்ம எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு வந்திருக்கு, ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் என்னவா ஆக்கப்பட்டிருக்கோம், பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிறக்கும் போதே பாவிகள் ஆக்கப்பட்டுதான் பிறக்கிறோம். அதனாலதான் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுபாவமாவே நம்ம பாவிகளா தான் இருக்கிறோம் பிறக்கும் போதுல இருந்தே. அப்ப இந்த காரியமும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 21வது வசனம் படிங்க. 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப இங்கேயும் என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டுச்சு. அப்ப பாவம் யார் செய்ததுன்னு பார்த்துட்டோம். ஆதாம் செய்த ஒரே மீறுதல். அந்த மீறுதலினாலே எல்லோரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். பாவிகள் ஆக்கப்பட்டது அந்த பாவம், ஆதாம் செய்த பாவம்
மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப அந்த ஆண்டு கொண்டிருக்கும் போது அதுக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கும்போது நம்ம எல்லாரையும் எது ஆளுது? மரணம் என்பது ஆண்டு கொண்டிருக்கு. அப்ப எல்லாரும் மரிக்கிறது ஆதாமினுடைய ஒரு மீறுதலின் காரணமாக எல்லோரும் பாவத்திற்கு கீழாகவும் மரணத்திற்கு கீழாகவும் இருக்கும். அது ஆண்டு கொண்டுச்சுன்னா அது பாவம் வந்து ஆண்டவர்ன்றத ஆண்டு கொண்டிருக்கிறது. ரூலிங், நம்மள ஆளுகை செய்யறது பாவமும் மரணமும். அப்ப இதுல இருந்து மீட்பை கொண்டு வர்றதுதான் என்னது? ரட்சிப்பு அப்படின்றது நமக்கு புரியுது. அடுத்து இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இந்த வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஏன் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், ஆதாமுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரும் செய்யற பாவத்தினால நம்ம மரிக்கல. முதல் விஷயம். அப்ப ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது எப்படி மரிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த போலன்றது புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆதாமுக்குள் எப்படி எல்லாரும் மரிக்கிறோம்? நாம் செய்த பாவத்தினால் மரிக்கல, அநேக பாவங்களுக்காக நம்ம மரிக்கல. நம்ம எதுக்காக மரிக்கிறோம் ஆதாமுக்குள்ள அப்படின்னா ஆதாம் செய்த ஒரே மீறுதலின் காரணமாக. அப்ப இதை வந்து ஒரு சம்மரைஸா நாம போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வசனத்துல இருந்து ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டனர். அடுத்தது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்தது ஒரே ஒரு ஆளால. யாரால? ஆதாமினால். ஆதாம் செய்த அந்த ஒரு கீழ்ப்படியாமையினாலே, ஒரு மீறுதலினாலே. இது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்மளை ஆளக்கூடியது பாவமும் மரணமும் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கு. அதனால நம்ம ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் தெரிஞ்சிருக்கு தெரியல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மரணம் ஏன் வருது அப்படின்னா இதனால்தான் காரணம். அப்போ ஒருவர் வந்து விசுவாசித்தாலும், இதான் சம்மரி, ஆதாமுக்குள் ஏன் மரிக்கிறாங்க அப்படின்னா ஒருவர் அந்த மரணத்தை ஆதாமையோ அல்ல அந்த தேவனையோ அதெல்லாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் ஆதாமின் நிமித்தம், ஆதாம் செஞ்ச அந்த செயலின் காரணமாக, அதனுடைய விளைவின் காரணமாக எல்லோரும் மரிப்பது என்னது? நிச்சயம். கன்ஃபார்மா எல்லாரும் மரிக்கிறாங்க. எதனா அதுக்கு நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம ப்ரூஃப் பாக்குறோம். ஒருத்தர் கூட நான் வந்து மரிக்காமையே இந்நாள் வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. மனிதர்கள் எல்லோருமே மரித்துதான் இருக்கிறாங்க. எத்தனை வயசுலயோ எத்தனை வருஷத்துலயோ அவங்களுக்கு மரணம் வந்துதான் இருக்கு. அப்ப மரணம் என்பது நிச்சயமான ஒரு விஷயம், அதை மாற்றவே முடியாது. அது ஏன் வந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய விசுவாசத்திற்கும் அவங்க நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அதுக்கும் அப்பாற்பட்டு ஆதாம் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்தனால, நம்ம பாவிகள் ஆக்கப்பட்டனால, பாவம் மரணமும் நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பதனால, ஆதாமுக்குள் இருந்து நம்ம எல்லாருமே வந்திருக்கிறனால அந்த மரணம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கனால நம்ம எல்லாருமே மரிக்கிறது நிச்சயம் அப்படின்றது தெரியுது. அப்ப இதுதான் வந்து வேதத்தினுடைய சத்தியம். இப்ப எல்லாரும் வந்து ஏன் மரிக்கிறாங்க, அவங்க நம்பாதவங்க கூட ஏன் மரிக்கிறாங்க அப்படின்னா உலகம் 1000 விஷயம் சொல்லலாம், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மரணத்தை மாற்றி நாங்க மரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒருத்தரும் கிடையாது. அப்ப அது நிச்சயமான விஷயம் என்னன்னா மரணம் என்பது உண்மை, எல்லாருக்கும் வருது. வசனம் என்ன சொல்லுது? அது எப்படி வந்துச்சுன்றத ப்ரூவ் பண்ணுது. அதை மாற்றத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரும் கிடையாது, ஒரு இதுவும் அதை மாற்றத்துக்கு வழியாது. அப்ப தெளிவா நமக்கு புரிஞ்சிருச்சு எப்படி ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்தது அது போலவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது. அப்ப இந்த ரட்சிப்ல வந்து முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கீவேர்டுன்னு வாங்க, முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அது போலவே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த அது போலவே ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னும் போது, இன்னைக்கு உலகத்துல ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது எத்தனையோ கதை சொல்றாங்க. ரட்சிக்கப்படணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் ஒரு கிறிஸ்தவங்க கிட்ட போய் கேட்டா போதும். இங்கிலீஷ் ஒழுங்கா போட்டுக்கிறாங்க. ஒரு பட்டியலா அடுக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டவுடனே ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க ரட்சிப்பு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரணம் பாவம் எப்படி வந்துச்சு, பாவம் மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அது போலவே அடுத்தது ரட்சிப்பு எப்படி வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லா வசத்துலயுமே வந்து அது போலவே இருக்கு. ஆகையால் ஒரே மனுஷனுடைய மீதுனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த
இதுல போல அப்படின்றது வந்து அதே மாதிரி ஈவன் சோ அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி 19வது வசனத்திலையும் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்ப இந்த போலன்ற வேர்டு தான் இதுல கீவேர்டு. இந்த ரட்சிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 2 விஷயம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்கு, ஆதாம் மூலமா வந்தது, அவன் முன்னடையாளமா வந்திருக்கான், அவன் மூலமா எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. பின்னாடி வந்தவருக்கு முன்னாடையாளம், பின்னாடி யார் வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மூலமா என்ன வந்திருக்கு, அது நம்ம அடுத்து பார்ப்போம். சோ இப்ப இந்த காரியம் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிச்சு, நமக்கு மரணம் எப்படி வந்துச்சு, பாவம் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சு, நமக்கு எல்லாருக்கும் அதனால வந்த விளைவு புரிஞ்சிருச்சு. அதுக்கு நம்மளுடைய நம்பிக்கையும் தேவையில்லை, அதுக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே வருது அப்படின்றது புரிஞ்சிச்சு. இப்ப இது போலவே அப்படின்றதுக்கு, அந்த போலன்றதுக்கு ஒவ்வொரு வசனத்திலயுமே வந்து அந்த போலன்றது சேர்ந்துதான் வருது. அதே மாதிரி 21வது வசனம் படிச்சோம், ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. அப்ப இங்கேயும் வந்து அந்த போல அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமா வந்துகிட்டே இருக்கு. அடுத்து கடைசியா இந்த 4 வசனம் தான் இன்னொரு வாட்டியும் பார்க்க போறோம். அப்ப இந்த வசனத்துல என்ன இருக்கு, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. அப்ப அதே போல அப்படின்றது தெரிய வருது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த போல அப்படின்றது. அப்போ இந்த போல அப்படின்ற வார்த்தையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம், நம்ம ஆதாமுக்குள்ள எப்படி மரிக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அது போலவே அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல அதே கிறிஸ்துவுக்குள்ள மாதிரி எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். எந்த விஷயத்த ஆமா. சொல்றாரோ அதே மாதிரி அப்ப நம்ம அதே போல அப்படின்னும் போது நம்ம பார்த்த விஷயத்துல முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொருவரும் தங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு மரிக்கின்றனர். எல்லாருமே பிறக்கும் போதே பாவியாதான் இருக்கிறாங்க, பாவத்திற்குள்ளதான் பிறக்கிறாங்க, பாவத்தின் விளைவான மரணம் அவங்க பிறக்கும் போதே கூட வருது. அப்ப இதுக்காக அவங்க தனியா ஒன்றும் செய்யறதே கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும் போதே அது பாவத்துலதான் பிறக்குதே, அதற்கு அப்புறம் தான் அது வளர்ந்து பாவ கிரியைகளை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தை பிறக்கும் போதே பாவத்துல ஏன் பிறக்குதுன்னா, அது மரணத்தோட தான் சேர்ந்தே பிறக்குது. குழந்தை பிறக்கும் போதே அழிவுக்குள்ளதான் பிறக்குது. அப்போ ஒவ்வொருவரும் தங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு தான் என்ன செய்யறாங்க, மரிக்கின்றனர். அதே போலவே, அது போலவே, இந்த சேம் வே அப்படின்ற மாதிரி, அது போலவே என்ன ஆகுது, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப நமக்கு கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், இதுதான் வந்து அந்த வசனத்தினுடைய ரட்சிப்பினுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். அப்ப இதுல வந்து கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின் போது, ஏன் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே நீதியின் காரணமாக. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து ஒரு கம்பேரிசன்ல நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்ப திரும்பவும் அந்த வசனங்களே திரும்ப நான் அந்த 4 வசனத்தையும் படிப்போம். ரோமர் 5:18 படிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப இங்க பார்த்தோம்னா ஒரே மீறுதலினாலே, அது கம்பேரிசன்ல சொல்றாரு, எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே. அப்ப இங்கேயும் ஒரே ஒரு விஷயத்தினாலதான் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய நம்பிக்கைக்கு நம்மளுடைய காரியங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு மரிக்கிறார்களோ, எல்லாருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாச்சோ, அந்த மாதிரியே ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும், அதுல இருக்க மாதிரி அதுல எப்படி எல்லா மனுஷருக்கும் அப்ளை ஆச்சோ, இதுலயும் வந்து எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப இங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் இங்கேயும் உண்டாயிருச்சு. என்னன்ட்டுன்னு ஒருத்தருடைய நீதினாலே எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு உண்டாயிருக்கு. இப்ப சமரைஸ் சொன்னா, ஆதாமின் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாச்சு. அது போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கலாம். பாவம் மரணமும் யாரால வந்துச்சு? அப்ப பாவம் மரணம் ஆதாமால
வந்திருக்கு. யாருக்கு வந்துச்சு? எல்லாருக்கும் வந்துச்சு. அநேகருக்கும்னா இல்ல, எல்லாருக்கும். பாவம் மரணம் எல்லாருக்கும் வந்துச்சு. எல்லாருக்கும் அந்த வந்துச்சு. பாவிகள் ஆக்கப்பட்டதுதான் வந்து கிறிஸ்துவ கிடையாது. கிறிஸ்துவுக்கு கிடையாது. ஆனா மரணம்ன்றது கிறிஸ்துவ அவருக்கும் மரித்தார். வந்துச்சு. அவரும் மரித்தார் அந்த மரணத்துக்கு. அப்ப அவர் மரிக்க வேண்டிய காரணம் என்னன்னா, ஆதாம் செஞ்ச பாவத்தின் காரணமாக அவர் மரிச்சு அந்த மீட்பை கொண்டு வரணும். அதனால மரணம் வந்து பாவம் மரணம்ன்றதுல வந்து அது யாருக்கு வந்துச்சுன்னா எல்லோருக்கும் வந்துச்சு அப்படின்றது தெரியுது. எல்லோருக்கும் வந்திருக்கு. அடுத்தது அதனுடைய விளைவு. ஆதாம் பாவம் செஞ்சான். பாவம் மரணமும் ஆதாம் செய்த பாவத்தினால வந்துச்சு. யாருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்துச்சு. அதனுடைய விளைவு என்னது? மரணம். எல்லாரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. அப்போ எப்படி பாவம் மரணமும் எப்படி வந்துச்சு? அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாவதுக்கான காரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு மீறுதலினாலே. அப்ப இதுதான் வந்து பைபிளினுடைய சார அம்சம். மொத்தம் பாவம் எப்படி வந்துச்சு, மனித குலமே எப்படி, இந்த உலகமே பாவத்திற்குள்ள போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு ஆள் ஆதாம்னால இம்பாக்ட் யாருக்குன்னா எல்லோருக்கும். அதனுடைய விளைவு என்னவாச்சுன்னா ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆதாம் செய்த ஒரே ஒரு மீறுதலின் காரணமாக. இப்போ அது போலவே அடுத்து என்னது? ஜீவனும் அழியாமையும் யாரால வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஜீவனும் அழியாமை இது ரெண்டும் வந்திருக்கு. ஏன்னா பாவம் மரணம் இது ரெண்டும் சேர்ந்தது என்ன வந்துச்சு? ஜீவனையும் அழியாமையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துருச்சு. இப்ப மறுபடியும் அதை கொடுக்கணும் அப்படின்னா ஜீவனும் அழியாமையும் இயேசு கிறிஸ்துவனால வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது யாருக்கு வருது? எல்லாருக்கும் வருது. அதுல எப்படி எல்லாருக்கும் வந்துச்சோ அதே போல இங்கேயும் 1:all இதுதான் ரேஷியோ பைபிள்ல. ஒரு மனிதன் எல்லாருக்கும் வந்துச்சு. அடுத்தது ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவினால எல்லாருக்கும் வந்துச்சு. இதனுடைய விளைவு என்னவா வந்துச்சு அப்படின்னா ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. அங்க வந்து ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு மரணம் அப்படின்ற தீர்ப்பு வந்துச்சு. இங்க ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. அப்ப எப்படி இது வந்துச்சு அப்படின்னா ஆதாமுக்கு வந்து ஒரே ஒரு மீறுதல்னாலே வந்துச்சு. இங்க ஒரே ஒரு நீதினாலே. அப்ப இதுதான் பைபிளினுடைய சென்டர் கோர். இது போக இதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு, இது இருக்கு பைபிள்ல. இந்த இது பாக்குறோம், அது பாக்குறோம், வரலாறுகள் பாக்குறோம், ஹிஸ்டரியில ராஜாக்கள் சாலமோன் எல்லாம் பாக்குறோம், புதிய ஏற்பாட்டுல எல்லா சத்தியங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சென்டர் ஆஃப் த பைபிள் பாவம் எப்படி வந்துச்சு? மீட்பு மனித குலத்துக்கு. இதுதான் பைபிளுடைய சென்டர். அப்ப அந்த சென்டர்னுடைய இது மட்டும்தான். அப்ப இதுதான் வந்து அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி மீட்கப்படுறோம், எப்படி இது பண்றோம்னு. அப்ப அதே மாதிரி அடுத்த வசனத்துக்கும் பார்ப்போம். நம்ம 5:19 படிங்க. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமா, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து நீதிமான் ஆக்கப்பட வேண்டியதில்லை, அவர் தான் நீதிமானா இருக்கார். நம்ம எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய நீதினால. அப்ப இங்க வந்து ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே, அங்க வந்து ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால எல்லாருக்கும், நம்ம பாவியானது வந்து நம்மளுடைய கீழ்ப்படிதனால இல்ல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாதனாலதான் நம்ம பாவியா இருக்கோம். அதே மாதிரி இங்க ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே, அந்த ஒரு மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே இங்க அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த அநேகர் அப்படின்னும் போது அதுல வந்து எல்லா மனிதர்களும் வந்துடுறாங்க, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன்னா அங்க மனிதனா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இயேசு கிறிஸ்துவை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த வசனத்தையும் பார்த்துடலாம். 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஓகே, அப்ப இங்க பேரோடய சொல்லியாச்சு, ஆதலால் பாவம். அப்ப ஒரு கம்பேரிட்டிவ்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது யாருடைய பாவம் அப்படின்னா ஆதாம்னு சொல்லலாம். அப்ப ஆதலால் ஆதாமினுடைய பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது. அப்ப இங்க பாவமும் கிருபையும் ஈக்குவலைஸ் ஆகுது. கிருபையானது
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப அங்க வந்து எது ஆளுகை செய்து அப்படின்னு பார்த்தோம்னா மரணமும் பாவமும் மரணமும் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கு. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால என்ன இருக்கு? நித்திய ஜீவன் அதுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஆதாமினால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அது போலவே, அப்ப அந்த போலவேன்ற வார்த்தை தான் இங்க எல்லா இதுலயுமே வந்து ரொம்ப எம்பசைஸ் ஆகுறது. அது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையானது, அங்க ஆதாமின் மூலமாய் பாவமானது இப்படி எடுத்துருச்சு. இங்க வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ஆனது, அவர் மூலமாய் கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி ஆதாமுக்குள் எல்லோரும், அந்த 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றது வேத சத்தியமா இருக்கு. இதுலயும் வந்து நம்ம பார்க்கிறோம், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள், அது போலவே கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுல சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சு கொள்ளும் போது எப்படி புரிஞ்சு கொள்றாங்க அப்படின்னா, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றதுக்கு பதிலாக கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி வசனத்தை, ஏன்னா நமக்கு அப்படி போதிக்கப்பட்டு வந்தனால நம்ம அந்த வசனத்தை அப்படி மாத்துறோம். இங்கிலீஷ்லயே பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த வசனத்துல for as in Adam all die அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறது என்னது? those who are in Adam, those who are all in Adam, ஆதாமுக்குள் இருக்கும் எல்லோரும், ஆதாமுக்குள் எல்லோரும் இல்ல, ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எல்லோரும் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அடிப்படையில வந்து ஆதாமுக்குள்ள இருக்கிறதா இல்லையான்றது ஆப்ஷனே கிடையாது, மரணத்திற்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த மாதிரியே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றதுக்கும் ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வரைக்கும் புரியுது இல்லையா? இப்ப நம்ம இந்த 4 விஷயத்தையும் இதே மாதிரி ஒரு சம்மரைஸ் பார்த்துடலாம். என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. அந்த போலவேல வந்து ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. அப்ப ஜீவனை அளிக்கிறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் ஒரு மனுஷனால்தான் உண்டாயிருக்கே தவிர நம்மளுடைய எல்லாருடைய கிரியைகள்னாலேயோ அல்ல. எப்படி பாவங்கள்னால நமக்கு மரணம் வரலையோ, நம்மளுடைய பாவம் இல்ல பாவங்கள்னால வரலையோ, அந்த மாதிரி நம்முடைய கிரியையோ இல்லாட்டி கிரியைகள்னாலேயோ நமக்கு நித்திய ஜீவன் உண்டாவது இல்லை, நீதி உண்டாவதில்லை. அப்போ ஆதாம்னுடைய ஒரு பாவத்தினாலதான் நமக்கு எப்படி ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாச்சோ, அதே மாதிரி இங்க ஒரே நீதியினாலே மனுஷனுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு உண்டாயிற்று. அதே மாதிரி ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்த்த வசனங்கள்ல அந்த போலக்கு அப்புறம் வரக்கூடிய டிஃபரன்ஸ்ல வர்றது. கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 2 செட் ஆஃப், இந்த 4 வசனத்துல இருந்து 4 காரியங்கள் பார்த்தோம். ஆனா அதுக்கு ஒரு ஆப்போசிட், இதை மாதிரியே அது இந்த மாதிரியே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். இப்ப அதை வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி நம்ம மொத்தமாவே பார்த்துடலாம் எப்படின்ட்டுன்னு. அது போலவே அப்படின்ற ஹெட்டிங்ல எது போலவே அப்படின்ட்டுன்னு வரும்போது முதல் விஷயம் என்னது? ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானுச்சு. இந்த பக்கம் ஒரே நீதியினாலே, அங்க ஒரு மீறுதல் இங்க ஒரு நீதி, நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த இதுல வந்து ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டனர். இந்த பக்கம் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்ப எல்லாமே ஒரு கம்பேரிசன். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக அங்க ஆண்டு கொண்டிருக்கு ஆதாம் மூலமா. இங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள், அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப இதுல வந்து சில கேள்விகள் இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இதுல நம்மளுடைய பங்கு ஏதாவது இருக்கா? மரணம் நம்மை ஆட்கொண்டதுக்கு, ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்ததுக்கு
நம் பாவம் மரணமும் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறதுக்கு, ஆதாமுக்குள்ள நம்ம மரிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? நம்மளுடைய இல்ல, கிரியை நம்ம அதுல என்ன பங்கு பெறுதா? இல்ல. இல்ல. இல்ல சார். அப்ப நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எப்படி பாவம் மரணம் மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்றத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னா அது போலவே. அதே அப்ப மாதிரிதான். ரட்சிப்பும் வந்து நம்ம ஏதாவது செஞ்ச நம்ம நீதியினாலயா, இல்ல நம்ம கீழ்ப்படிதல்னாலயா, இல்ல நம்ம ஏதாவது கிரியை செஞ்சு நம்ம ஏதாவது செய்யறனால நமக்கு நீதி ஆட்கொண்டுதா? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா? இல்ல இதுவும் ரெண்டாம் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, முதல்ல வந்தது ஆதாம் ரெண்டாவது வந்த இயேசு கிறிஸ்துவனால அந்த ஒருவரால வரக்கூடிய காரியமா இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது புரியுது இல்லையா? ஏன்னா இது வந்து அடிப்படையில இது எல்லா கன்ஃபியூஷனுமே கிளியர் பண்ணி விட்டோம். ஏன்னா விதவிதமான குழப்பங்கள் ரட்சிக்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அடிப்படையில பாவம் எப்படி வந்துச்சு, நீதி எப்படி வருது அப்படின்றது இதுதான் சிம்பிள். ஒவ்வொரு வசனத்திலையும் அது போலவே இந்த ரோமர் 5வது அதிகாரம் மாதிரி ஒரு அதிகாரம் வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கிறது இருக்கு இந்த அதிகாரத்துல. அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே தெளிவா தெரியும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எப்படி ஒருவர் வந்து அவர் மரிக்கிறதற்கு அவர் காரணம் இல்ல, ஒருத்தர் மரிக்கிறதுக்கு அவர் காரணம் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியுது இல்லையா? இப்ப ஒருத்தர் மரிக்கிறாருன்னா அந்த மரிக்கிறவருக்கு ஏன் மரணம் வருதுன்னா அதுக்கு அவர் காரணம் கிடையாது. புரியுதுண்ணா. அதே மாதிரி அப்ப அந்த மாதிரி அதே போலவே ஒருவர் உயிர் தெழுறதுக்கும் அவர் காரணமா இருக்க முடியுமா? அவர் செய்த கிரியைகள் காரணமா இருக்க முடியுமா? முடியாதுண்ணா. முடியாது. ஏன்னா எப்படி மரணம் வந்துச்சோ அது போலவேதான் உயிர் தெழுதலும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்கேயும் மறுபடியும் என்ன நம்ம திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா, ஒருவர் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் விளைவாக அவர் செஞ்ச காரியத்தினால, எப்படி ஆதாம் செஞ்ச காரியத்தினால அதனுடைய விளைவாக எல்லாரும் மரிக்கிறார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தினால அதனுடைய விளைவாக எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். அப்ப எல்லாரும் உயிர் அடைவாங்க அப்படின்றது நிச்சயம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் இல்ல, நம்ம கண்ணுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஓகே, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரிய ஒரு ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா, அப்போ எல்லாரும் சாவறது எந்த அளவுக்கு உண்மையோ, மாற்ற முடியாத உண்மையோ, அந்த மாதிரியான உண்மை என்னது? அது போலவே எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். ஏன்னா அவர்களுடைய நீதியினால கிடையாது, அவர்களுடைய கிரியையினால கிடையாது, இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் என்னது? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததினாலேன்னு இருக்கு. அப்போ மரண பரியந்தம் வந்து அவர் மரணத்துல தன்னை கீழ்ப்படுத்தினாரு. அந்த ஒரு கீழ்ப்படிதல்னாலே எல்லோருக்கும் என்ன வருது? உயிர்ப்பிக்கப்படுறது அதிக நிச்சயம். அப்ப அந்த நிச்சயம் எப்படி எனக்கு கன்ஃபார்மா தெரியும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள நானு என்ன செஞ்சாலும் எது செய்யலனாலும் எல்லாரும் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்ன்றதுக்கு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, எல்லாரும் சாகிறார்கள். அதுதான் வந்து பெரிய கன்ஃபர்மேஷன், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றதுக்கே. ஏன்னா இது வந்து மாற்ற முடியாத ஒரு வேதாகம சத்தியம் இது. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய செயல்னாலேயோ அவங்களுடைய கிரியையினாலேயோ வந்து மரிக்கிறது கிடையாது. ஆனா தேவனுடைய செயல், அவங்களுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் செய்த செயல்னால எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுறது அதிக நிச்சயம் அப்படின்னு தெரியுது. அப்ப இது வந்து வேதத்தினுடைய சத்தியமா இருக்கு. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அடுத்த பாயிண்ட் போலாமா? ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ரட்சிப்பை குறித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின் போது இப்ப எத்தனையோ பேர் மரிச்சே போயிட்டாங்க. இது எதுக்காக நம்ம இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா, ரட்சிக்கப்படாம மரித்த எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் கடைசி நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்கல, இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாதவங்க இந்த கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள்ல அவங்க ரட்சிக்கப்படல, தேவனை அறிந்து கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுக்காக தேவன் தெரியாம கூட இருக்கலாம், தேவனை தெரிஞ்சும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், இல்ல தேவனே தெரியாம இருக்கலாம். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் நமக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளா வாழ்ந்து மரிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே வந்து நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க. அவங்களுக்கு நிச்சயமா அவங்க நரகத்துல இருக்க போறாங்க
அப்படின்ற கான்செப்டே வந்து ரொம்ப அபத்தமா உள்ள வந்தது கிறிஸ்தவத்துக்குள்ள. அப்ப எல்லோரும் ஏன் மரிக்கிறார்கள் அப்படின்னாலே அவங்க செஞ்ச பாவத்திற்காக கிடையாதுன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆதாம் செஞ்ச அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லோரும் மரிக்கிறாங்க. அப்ப எல்லோரும் எப்படி மீட்கப்பட போறாங்கன்னா, அவங்க செஞ்ச நீதியின் காரணத்தினாலே இல்ல, அவங்க நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுட்டேன், நான் விசுவாசிட்டேன் அப்படின்னு சொல்றனால அவங்க உயிர்ப்பிக்கப்பட போறது இல்லை. அப்ப எதனால உயிர்ப்பிக்கப்பட போறாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போறாங்க. அப்ப இதுதான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் ரட்சிப்பார்ன்றது பார்த்துட்டோம். ஏன்னா அது தேவனுடைய சித்தமா இருக்குன்ட்டு அதுக்காக என்ன செஞ்சிருக்காரு? அவர் மீட்பையை ஏற்படுத்தியிருக்காரு, எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப எப்படி அது சாத்தியப்படுதுன்னா, ஆதாம் வந்து கீழ்ப்படியாமையினால ஒரே மீறுதலினால வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கீழ்ப்படிதனாலே, அந்த கீழ்ப்படிதல் என்ன? தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தி கீழ்ப்படிதனாலே பிலிப்பியர்ல சொல்லும். அப்ப அந்த கீழ்ப்படிதல்னாலே எல்லோரும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பவுண்டரியோ இல்ல என்னுடைய கிரியையோ அவசியமே இல்லை. அப்ப மரித்து ரட்சிக்கப்படாம மரித்தவர்கள் தேவன் அவர்களை உயிர்ப்பிப்பாரா நித்திய ஜீவனுக்கு என்று? ஆக்கினை தீர்ப்புல இருந்து அவரை விடுவிப்பாரா? சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? இல்ல இப்ப எத்தனையோ பேர் வந்து ரட்சிக்கப்படாம இல்ல ஆண்டவரை நான் அறிக்கை செய்யாம ஏற்றுக்கொள்ளாம எத்தனையோ பேர் மரிச்செல்லாம் போயிருக்காங்க. அப்படி மரிச்சிருக்கும் போது அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கா? இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர்கள் செய்த கிரியையினால அது நடக்கல அப்படின்றதுதான் இப்ப நம்மளுடைய எம்பசைஸ். ஏன்னா இன்னைக்கு எல்லா மதங்களும் நம்மளுடைய கிரியை சொல்லுது. அது வந்து இந்து மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், ரட்சிக்கப்படணும்னா ஒண்ணு கொஞ்சம் ஹிந்துஸ்ல வந்து வேற மாதிரி இந்த மலைக்கு போகணும், அந்த மலைக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்துல வேற விதமான விதத்துல சொல்றாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த மாதிரி பாவரிக்கை செய்யணும், இப்படி ஜெபம் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இப்ப ஜெபம் பண்றதோ இல்லை இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதனால நம்ம ரட்சிக்கப்படல. ரட்சிப்புன்றது தனி, அதற்கு தேவன் கொடுத்த கிரயம் தனி, அது எல்லாருக்குமானது. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு வந்து தேவனை குறித்து அறிந்து கொள்றதுக்கு, அவரோட ஃபெலோஷிப்ல இருக்கிறதுக்கு இந்த வசனங்கள் உதயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஏன்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தை சிருஷ்டித்த தேவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம தேவனை துதிக்கிறோம். அவரோட ஐக்கியம் கொள்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப இது வந்து தனி, இதுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ரட்சிப்பு அப்படின்றது வந்து மரணம் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி ரட்சிப்பு வருது. அப்ப ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு எல்லா மனுஷருக்கும் அவர்கள் செய்த பாவத்தினால. ஹிட்லர் பொண்ணு குவிச்சதுனால ஹிட்லர் மரிக்கல. அப்பட்டமா சொல்லணும்னா ஹிட்லர் பொண்ணு குவிச்சனால ஹிட்லர் மரிக்கல. ஆதாம் செஞ்ச பாவத்தினால அவனுடைய விளைவு அந்த மாதிரி இருந்துச்சு, மரிச்சிருக்கான். அப்போ நம்ம செஞ்ச நீதினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட போவதும் கிடையாது. நமக்கு வந்து நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும் வரப்போறது கிடையாது. அப்ப நமக்கு நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எப்படி, ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னா இயேசு கிறிஸ்துவாலதான் வரப்போகுது. அப்போ யாரா இருந்தாலும் சரி, மரித்த எல்லோரும் அவர்களுடைய செயல்னால மரிக்கல. அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி, உயிர்ப்பிக்கப்பட போற யாருமே வந்து அவர்களுடைய கிரியையினால உயிர்ப்பிக்கப்பட போவது கிடையாது. அப்ப நமக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு எப்படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஈவன் ஆண்டவரையே தெரியாம மரித்து போனவர்கள் கூட எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்னா அவர்களுடைய காரியமே அங்க தேவை கிடையாது. ஏன்னா அவங்க ஏன் மரிக்கிறாங்கன்னே தெரியாம தான் மரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆதாம் செஞ்ச பாவத்தினாலதான் நான் மரிக்கிறேனே தெரியாம மரிக்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து செய்த கீழ்ப்படிதலினுடைய நீதியினால்தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டு நான் உயிர் தேட போறேன்ற விஷயமே தெரியாமையே உயிர் தருவாங்க. அப்ப இது ரெண்டுமே ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு கிரியையினால நடக்கக்கூடியது. ஆதாமனுடைய கீழ்ப்படியாமைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலுக்கும் உள்ள விஷயங்கள் தான் இது ரெண்டுமே. இந்த விஷயம் கிளியரா இருக்கு இல்லையா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா அடுத்த ஒரு எப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், அனைவரும் எப்போது ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு டாபிக், ஒரு சின்ன இதை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். வேற ஏதாவது இதுல கேள்விகள் இருக்கா இப்ப நம்ம பார்த்த இதுல? ஏன்னா இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல், எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், இல்லை எல்லோரையும் தேவன் மீட்டெடுப்பார், மரணத்திலிருந்து எல்லோரும் மீட்கப்பட்டு ஜீவனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்தியம் இருக்கு இல்லையா? இது வந்து எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சத்தியம், கிறிஸ்தவ மதம் உட்பட்டு. ஆனா வேதத்தின் சத்தியம் இது. ஏன்னா கிறிஸ்தவ மதத்துல கூட நிறைய கலந்துருச்சு.
ஏன்னா நமக்கு இருக்கிற கிறிஸ்தவம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதம்னு சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து பல 100 வருஷங்களா உலகத்தோட சேர்ந்து எல்லாமே கலந்துதான் உள்ள வந்திருக்கு. அதனால நம்ம இந்த ஒரு காரியத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? இல்லைன்னா நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அடுத்ததுக்கு போலாம். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். இது இப்போ வந்து இப்போ ஹிட்லரு, இப்போ நாட் ஒன்லி ஹிட்லரு, ஒரு ஒரு துன்மார்க்கமா இருக்கிற ஒரு ஆளுக்கும் இலவசமா அந்த ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. அவங்க செய்யற அநியாயங்கள், அவங்க செய்யற மற்றவங்களுக்கு செய்கிற அக்கிரமங்கள், அதுக்கெல்லாம் அது எப்படி பிரதர்? அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் அதெல்லாம் எப்படி பிரதர் வரும்? இப்ப மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற, தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஒரே ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஹிட்லர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பிறந்தாரா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்தாரா? அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பிறந்தவர். ஓகேவா? இப்ப 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் ஒரு தடவை படிச்சிடலாம் நம்ம. 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஓகே, போதும். இப்போ அது என்னவெனில்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அப்புறமா, அவர் சிலுவையில நியாயப்பிரமாணத்தை வெற்றி சிறந்த பிறகு, நியாயப்பிரமாணத்தை முடித்து பாவத்திலிருந்து வெற்றி சிறந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய அப்படின்னும் போது, ஹிட்லர் உலகத்தானா ரட்சிக்கப்பட்டவனா? ஹிட்லர் உலகத்தான். அவன் கொண்டு கூச்சது 6 மில்லியன் யூதர்கள்ன்றாங்க. ஓகே, நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தனி, ஆனா தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் தனி. அவருடைய அறிவையும் அவருடைய நியாய தீர்ப்புகளையும் அளவிட முடியாது அப்படின்னு வருது. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், பிராக்கெட்ல போட்டுக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் எண்ணுகிறோம். உலகத்தார் பாவத்தை மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவத்தையும் நம்ம எல்லாம் எண்ணி கணக்கு வைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி செய்யறாரா அப்படின்னு கேட்டா, தேவன் அப்படி செய்யல. இந்த கிருபையின் காலத்துல சிலுவைக்கு அப்புறமாக தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஃப்ரெண்டாக்கி. அப்போ அவ்வளோ செஞ்ச பிறகும் நம்மளுடைய பார்வையில அவங்க வந்து ஒரு மகா பெரிய பாவியா தோன்றது வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, நம்மளுடைய பார்வையில. ஆனா தேவனுடைய பார்வையில அவர்களுடைய பாவத்தை அவரு எண்ணாமல் அப்படின்றாரு. அப்ப அவருடைய பாவத்தை எண்ணாமல் என்ன செய்யறாரு? தமக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் படிக்கலாம். அதே மாதிரி ரோமர் 5வது அதிகாரத்திலே இப்ப நம்ம படிச்சதுல 13வது வசனம் படிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் இருக்கு, ஆனா எண்ணப்பட மாட்டாது. புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல பாவம் உலகத்துல இருந்துச்சு. ஏன்னா மனசாட்சியின்படி பாவம் செய்யறாங்க, பாவம் இருந்துச்சுதான். ஆனா நியாயப்பிரமாணம் அப்படின்ற சட்டம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது, பாவத்தை கணக்குல எடுக்க முடியாது. இப்போ ஒரு நாட்டுல வந்து நம்ம ஒரு விஷயத்த மீறுறோம் அப்படின்னா, அது எப்ப மீறுதலா மாறுது அப்படின்னா, அங்க ஒரு சட்டம் இருக்கும் போதுதான் அது மீறுதலா மாறுது. சட்டத்தை மீறி விட்டான், சட்டத்தை மீறினா அப்ப என்ன செய்யணும்? தண்டிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சட்டம் போடணும், அந்த சட்டம் அப்ளைல இருந்துச்சுனாதான் அந்த சட்டத்தை ஒருத்தர் மீறினார்னா அது மீறுதல் அப்படின்ற அர்த்தம் வருது. அப்ப அவர் மீறிட்டார்னா எதை மீறிட்டாரு? போட்ட சட்டத்தை மீறி விட்டார். அப்ப அதற்கு என்ன எது செய்யணும்? தண்டனை கொடுக்கணும். அப்ப தண்டனை வரும். இப்ப நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் அப்படின்னா, சட்டமே அங்க அந்த ஊர்ல அப்படி இல்ல, ஒரு சட்டமே இல்ல. இன்னைக்கு நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் இந்த ஏஐல செய்யறாங்க, இந்த ஃபேக் வீடியோஸ் இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு, சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களுக்கு இன்னும் சட்டமே நம்ம ஊர்ல எழுதப்படலை. என்ன பண்றது? புதுசா சட்ட திருத்தங்கள் செய்யணும் அப்படின்றாங்க, சட்டம் கொண்டு வரணும்ட்டுன்னு. உங்களுக்கு புரியுதா அந்த கான்செப்ட்? அப்ப சட்டம் இருந்தாதான் இந்த சட்டத்தின் அடிப்படையில நான் இவரை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்.
இப்ப பாவம் இருக்கு, ஆனா அதுக்கு சட்டம் இல்லை. அதனால சட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நமக்கு புரிஞ்சுக்கிற கான்செப்ட் என்னன்னா, சட்டம் இருந்தாதான் பாவம் கணக்குல எடுக்கப்பட முடியும். அப்பதான் அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட முடியும். இந்த விஷயம் புரியுது இல்லையா? கிளியரா? அது புரியுது பிரதர். இப்ப நியாயப்பிரமாணம்ன்றது வந்து தேவனுடைய சட்டம். அப்ப தேவனுடைய சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது செய்யற காரியம் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி செய்தால் அது மீறுதல். அந்த மீறுதலுக்கான தண்டனை என்னது? பாவத்திற்கான தண்டனை என்னவோ அது வரணும். அப்போ இங்க வந்து நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன செய்யறாரு? சிலுவையிலே வெற்றி சிறந்தார், நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாருன்னு வசனம் வருது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில எதை முடிச்சு வச்சாருன்னா நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சிட்டாரு. அப்ப இன்னைக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா? கண்டினியூ ஆகுதா? சிலுவைக்கு அப்புறம் இல்ல. அதுக்கு பதிலா என்ன கண்டினியூ ஆகுது? கிருபையானது. கிருபை வருது அதுக்கு பதிலா. அப்போ ஒரே ஒரு நியாயப்பிரமாணம்னு இருக்கும்போது அதை மீறனால அது பாவம் என்று எண்ணப்படுது. அப்ப நியாயப்பிரமாணம் இல்ல அப்படின்னும் போது அந்த பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படின்றாரு. அப்ப தேவன் வந்து சிலுவையில எதை நிறைவேற்றி முடிச்சார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை, சட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிருபையை கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா அது கிடையாது. தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் நம்ம பயத்தினால தப்பு செய்யாம இருக்காங்களா இல்ல அன்புனால தப்பு செய்யாம இருக்காங்களான்றதுதான். பயத்தினால தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு வந்து பெரிய நீதிமானா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் சாமி கண்ணை குத்திடும்னு சொன்னாலே போதும், பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க பாவம் செய்யாம. அது முக்கியம் கிடையாது கிறிஸ்தவத்துக்கு. அது எல்லா மதத்திலும் இருக்கு. சாமி கண்ணை குத்திரும், சாமி எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்கும், எல்லாம் செய்யும். அது கிடையாது. அப்ப அந்த பயத்தை காட்டி இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அப்ப தேவன் நியாயப்பிரமாணத்தை சிலுவையில முடித்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே எப்படி அதை கொண்டு வந்திருக்காருன்ற அந்த வெளிப்பாடு ஒருத்தருக்கு அருளப்படும் போது அவர்கள் அன்பு நிமித்தமாக பாவத்தை வெறுத்து, ஏன்னா பாவம் அப்ப கூட உலகத்துல இருக்கதான் செய்யுது. நியாயப்பிரமாணம் இல்லாட்டியும் பாவம் இருக்கதான் செய்யுது. அப்ப இன்னைக்கும் பாவம் இருக்கு சிலுவையில வந்து. ஏன்னா அது வந்து பாவம் வந்து நிவர்த்தி செய்ய போறது இன்னும் கடைசி. அது இப்ப அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்ப்போம். அப்ப பாவம் வந்து டோட்டலா முடியாதுன்றது வந்து இன்னொரு டைம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அது எண்ணப்படாமல் இருக்கு. அப்ப ஹிட்லர் செஞ்சது நம்மளுடைய பார்வையில நம்ம அதெல்லாம் என்றோம், எல்லாம் இது பண்றோம். ஆனா தேவனுடைய பார்வையில அது வந்து அந்த கணக்கிலே வராது. அதே மாதிரி இன்னொரு வசனமும் படிச்சிருங்க. ரோமர்ல 11வது அதிகாரம் 33வது வசனம். ஏன்னா இதோட சேர்த்து அதையும் படிச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகா புரியும். ரோமர் 11:33, 34. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? சோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பவுல் என்ன சொல்றாருன்னா ஆச்சரியக்குறியில அப்படின்றாரு. அந்த ஆன்றதுக்கு அடியில பின்னாடி என்ன வருதுன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அறிவு, இதனுடைய ஆழம், அந்த டெப்த் எவ்வளவா இருக்குன்றத மனிதர்களால பார்க்க முடியாது. பவுலுக்கு அது கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அவருடைய அந்த ஆச்சரியம் வந்து அந்த அளவுக்கு வருது. ஆன்ட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்போ நம்மளுடைய பார்வையில வந்து ஹிட்லரை நம்ம ஒரு விதமா நியாயம் தீர்க்கிறோம், நம்ம ஒரு விதமா ஒரு அளவிடுறோம், இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்ட்டுன்னு. ஆனா தேவனுடைய பார்வையில, தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அப்ப அது வந்து ஒரு நோக்கத்திற்காக தான். இப்ப பார்வோன் என்ன செஞ்சானோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து ஹிட்லரும் செஞ்சது. ஹிட்லர் ஏன் யூதர்கள் அப்படி பண்ணார்னா தேவனுடைய திட்டம் அதுல இருந்திருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் ஒரு விஷயமும் தேவனுடைய திட்டம் இல்லாம நடக்கிறது இல்லை. எல்லாமே தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நடக்குதே தவிர நம்ம ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கும் நம்மளுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி தேவன் செயல்படுறது இல்ல. தேவன் அவருடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. நமக்கு சிலருக்கு அது வெளிப்படுத்தப்படும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் தேவனுடைய திட்டத்தை. மற்றவர்கள் அவருடைய திட்டத்துல, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்களுடைய கண்ணோட்டத்துல இத நியாயம் திட்டுறாங்க, தேவனை எப்படின்றாங்க அப்படின்றாங்க. ஏகப்பட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா எவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ அவர்களுக்கு தேவனுடைய திட்ட புரிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பவுல் சொல்ற மாதிரியே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு
வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுதான் வந்து நமக்கு வந்து சூழ்நிலைகளோ இல்ல நடக்கிற காரியங்களோ சத்தியம் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். நம்ம ஈவன் அதை வேதத்துல இருந்தே கூட பார்க்கலாம். அப்ப தேவனுடைய காரியம் அப்படின் போது அவர் வந்து பிழையற்றவர். தேவனுடைய ஞானம், அறிவு அப்படின்றது வந்து சிருஷ்டிகர்த்தருடையது. நம்ம யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம வந்து ஒரு எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சிருஷ்டிகள் தான். களிமண் அப்படின்னு பைபிள் சொல்லுது நம்மள. அவர் வந்து குயவன் அப்படின்னு. அப்ப குயவனை வந்து நம்ம வந்து நமக்கே இந்த அறிவு இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்ப எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் வந்து ஒவ்வொரு விஷயத்த செஞ்சுட்டு வர்றாரு அவருடைய பர்பஸ்க்காக. அப்ப இன்னைக்கு ஹிட்லருமே வந்து ஏன் அவர் வந்து உயிர் தருவார்னா அவருடைய பாவம் எண்ணப்படாமல் தான் இருக்கு இன்னைக்கு டேட்ல. ஏன்னா நியாயப்பிரமாணம் சிலுவையில முடிக்கப்பட்டிருக்கு, கிருபை அருளப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஹிட்லர் பொண்ணு பூச்சனால ஹிட்லர் சாகல. அப்ப ஒரு கொலையே பண்ணாத ஒரு நல்ல ஆளு வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்ப இததான் சொல்ல வரும். அவங்க செய்யற கிரியையினால ஒருத்தர் மரிக்கிறது கிடையாது. ஆதாம் செஞ்ச ஒரே கீழ்ப்படிதல்னாலதான் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. அதனாலதான் எல்லாரும் மரிக்கிறோம். ஓகே சிஸ்டர், கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு தம்பி. ஓகே, நம்ம இப்ப அடுத்த பாயிண்ட் போயிட்டு இன்னைக்கு இந்த எல்லாருடைய ரட்சிப்புன்றதை முடிச்சிடலாம். இப்ப அடுத்தது என்னன்னா, அனைவரும் எப்போது ரட்சிக்கப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள்னா அந்த மீட்பின் திட்டத்துல மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த மொத்தம் எப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் எடுத்து படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஓகே, அப்ப எல்லோரையும் மீட்கும் பொருளாகன்றத நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கோம் நிறைய இந்த வசனத்தை. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, மறுபடியும் இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி கொடுப்பாரு? மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. முக்கியமானது என்ன? இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அதனுடைய கரெக்டான மொழிபெயர்ப்புல எடுத்து பார்த்தோம்னா விளங்கும் அப்படின்றதுதான். ஏன்னா இது டென்ஸ் மாறுது. அதனுடைய கரெக்டான இது என்னன்னா, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கும் அப்படின்றதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ்ல படிச்சோம்னா டு பி டெஸ்டிஃபைட் இன் டியூ டைம். ஏற்ற காலத்தில் இது விளங்கும். டு பி டெஸ்டிஃபைட் இன் டியூ டைம் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்ற சாட்சி, அதான் இங்க சாட்சி. இதற்குரிய சாட்சி அப்படின் போது எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த. அப்ப எல்லோரையும் எப்ப மீட்க போறாரு அப்படின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பு கொடுத்தல். அது எதுக்கு வந்துச்சுன்னா எல்லாரையும் மீட்கிறதுக்கு. அப்ப இந்த விஷயம் இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குது அப்படின் போது இப்ப அந்த ஏற்ற காலம் வந்துருச்சா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்ன்ற ஏற்ற காலம் இப்ப வந்திருக்கா? இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏற்ற காலம் இப்ப வரல அப்படின்னா அப்ப ஏற்ற காலம் எப்போது விளங்கும்? இனிமேல் வரும். அப்ப இனிமேல் வரும் அப்படின்னும் போது தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. ஏன்னா நமக்கு எல்லாமே வேதத்துல தான் பாக்குறோம். அப்ப ஏற்ற காலம் எப்பொழுது அப்படின்றத தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது பவுல் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படும் வரை, அப்ப பவுல் சொல்ற வரைக்கும் அது வந்து என்னவா இருந்திருக்கு? தேவனுடைய சித்தத்தின் ரகசியமாகவே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டுல வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியல, சத்தியம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் அது எப்போ என்ன அப்படின்றது பழைய ஏற்பாட்டிலேயோ இல்ல சுவிசேஷ காலங்கள்லயோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலயோ அது வெளிப்படுத்தப்படவில்லை. அது வந்து தேவனுக்குள்ள ஒரு ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பவுலுக்கு அதை வெளிப்படுத்தி பவுல் மூலமா அறிவிச்சது யாருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப பவுல் மூலமா இது அறிவிக்கப்படுற வரைக்கும் அது என்னவா இருந்திருக்கு? தேவனுடைய அந்த சித்தம் வந்து ரகசியமா மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம வேற எங்கேயும் தேட முடியாது. எப்படி அது நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் எடுத்து படிச்சிடலாம். எபேசியர் 1 அதிகாரம் 9, 10 2 வசனங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும்
கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இப்ப இத பவுல் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, சரீரமாகிய சபை கிட்ட, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர்களாகிய இந்த சரீரமாகிய சபை கிட்ட பவுல் பேசும்போது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி அப்படின்றாரு. அப்ப காலங்கள் நிறைவேறும் போதுன்னும் போது இது ஒரு டைம். அப்ப என்ன டைம்னா, டைமே முடியும் போது, இதுதான் நித்தியம் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை தான் காலங்கள் நிறைவேறும் போது. பைபிள்ல நித்தியம்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து ஆக்சுவலா நித்தியம் கிடையாது. அது வந்து இயானியன் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இயானியன் பத்தி படிக்கும் போது அது பார்க்கலாம். ஆனா அது வந்து நித்தியம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா இதுதான் ஆக்சுவலா நித்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. காலங்கள் நிறைவேறும் போது. அப்ப அதுக்கு அடுத்தது டைம்ன்றதே கிடையாது. அப்ப அதுதான் வந்து நித்தியம், இட்டர்னிட்டின்னு போறது. அப்ப காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி என்ன செய்யப்பட்டிருக்கு? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்குமாகிய சகலமும். அப்ப எல்லாமே, ஹிட்லர் உட்பட, பார்வோன் உட்பட, மற்ற இன்னும் எல்லாமே உட்பட, தேவ தூதர்கள், தள்ளப்பட்ட எல்லாம், யார வேண்டட்டும், எல்லாம் உட்பட. ஏன்னா சகலமும், ஏன்னா கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்னும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லாமே எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம வசனம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? தேவ தூதர்களா இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா வந்திருக்கு. எதற்காக வந்திருக்கு? அவருக்கென்று வந்திருக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப அவருடைய பர்பஸ்க்காக அவருக்குள்ள இருந்து எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்குரியதை, அவருக்குள்ள இருந்து வந்ததை தேவன் இழக்க மாட்டார். அதுதான் நம்ம இவ்வளவு வாரமா 5 வருஷமா இது 6வது வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப சகலமும் அப்படின்னும் போது எல்லாமே, அதற்கான ஏற்பாடை குமாரன் மூலமாய் தேவன் செய்து வைத்திருக்கார். அப்ப அந்த ஏற்பாட்டின் மூலமாக சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, இதை வெளியே சொல்லல, தேவன் என்ன செஞ்சிருக்காரு? தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை. ஏன் அங்க ரகசியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இது வந்து அவருக்குள்ளதான் இந்த தீர்மானம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுக்குள்ள இந்த தீர்மானிச்சு சொல்லல, சுவிசேஷங்கள்ல இந்த தீர்மானத்தை எடுத்து சொல்லல. அப்ப அதை வந்து தமக்குள்ளே தீர்மானித்த அந்த தயவுள்ள சித்தத்தை, ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போ பவுல் சொல்லும் போது இதை வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு சொல்றாரு, எங்களுக்கு அறிவித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே சேர்க்கப்படும், எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும். அது ஒரு காலகட்டம் இருக்கு. எப்ப அந்த காலகட்டம் நடக்க போகுதுன்னு பார்த்தோம், காலங்கள் நிறைவேறும் போது, நித்தியம் அப்படின்னு வரும்போது. இதுக்கு போன வாரத்துக்கு முன்னாடி, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நித்தியம்ன்றது வேற, புதிய வானம் புதிய பூமின்றது வேற. பரலோகம்ன்றது நித்தியம் கிடையாது, இந்த அக்கினி கடல்ன்றது நித்தியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். புதிய வானம் புதிய பூமி நித்தியம் கிடையாது, புதிய எருசலேம் நித்தியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நித்தியம்ன்றதே வரப்போகுது. அந்த டைம்ல சகலமும், இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து நித்தியம் அப்படின்னாலே பரலோகம் இல்லாட்டி அக்கினி கடல் இந்த மாதிரி நினைச்சிடறாங்க. அப்ப அதோட முடிஞ்சிருது அப்படின்ட்டுன்னு. அதனால இவங்க எல்லாம் நித்தியமா நெருப்புல எறிவாங்க, இது பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆழமா பார்க்கும்போது, தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா அவரு அன்பான தேவன் தான். நம்மளை எப்படி சத்துருக்களை சிநேகிக்க சொன்னாரோ அந்த மாதிரிதான் அவரும் செய்ய போறாரு. எல்லாருமே அவர்களுக்கு சத்துருக்களாயிருக்கையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரு இருக்கு. அப்ப அதுல மாற்றுக்கத்தில், அப்ப எல்லாமே யாருடைய நோக்கத்திற்காக இந்த பூமி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தேவனுடைய திட்டத்திற்காகவும் அவருடைய நோக்கத்திற்காகவும் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அவருக்குள்ளதான் வந்திருக்கு. மறுபடியும் எல்லாமே அவருக்குள்ள கூட்டப்படவும் எல்லாமே அவருடைய நோக்கத்திற்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே சேர்க்கப்படும். அடுத்தது பார்த்தோன்னா, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே சேர்க்கப்படும். இத வந்து ஒரு ரகசியமா வச்சிருக்கிறாரு. அப்ப இத வந்து என்ன வச்சிருக்காருன்னா, இது ஒரு ரகசியமா வச்சிருக்கிறாரு. அடுத்தது அவருடைய சரீரமாகிய சபைக்கு பவுல் மூலமாக இதை வெளிப்படுத்திருக்காரு. அப்ப பவுல் வந்து இதை வெளிப்படுத்துற வரைக்கும் அது வந்து தேவனுக்குள் ஒரு ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. என்னன்னு, காலங்கள் நிறைவேறும் போது நித்தியத்துல எல்லாத்தையும் மறுபடியும் கூட்டி சேர்ப்பன்ற அந்த ரகசியம் தேவனுக்குள்ளேயே மறைக்க வைக்கப்பட்டிருந்து, அதை வந்து பவுல் மூலமாக சபைக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவுல் மூலமா தேவன் அதை வெளிப்படுத்தின பிறகு கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மதமா மாறின பிறகு இத வந்து
அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இது இன்னுமே அவங்களுக்கு ஒரு ரகசியம் மாதிரி இதை தெரிஞ்சுக்காமையே ஏகப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே எத்தனையோ பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதாவது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும். அது எப்ப? காலங்கள் நிறைவேறும் போது. புதிய வானம் புதிய பூமிக்கும் அப்புறம் பரலோகம், புதிய வானம் புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நித்தியம்னு வரும்போது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். அது அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக, கொலோசியர் 1:20 அதன் மூலமாக எல்லாமே கூட்டப்படும் அப்படின்ற இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகும் இன்னும் பலருக்கு தெரியாம தான் இருக்கு. அப்ப இப்ப ஏற்ற காலம் எப்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏற்ற காலம் எப்போது? யாராவது சொல்ல முடியுமா? ஏற்ற காலம் எப்போது? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே. காலங்கள் நிறைவேறும் போது. சூப்பர். அப்ப காலங்கள் நிறைவேறும் போது எது டியூ டைம், எது ஏற்ற காலம் அப்படின் போது இப்ப அதற்கான இதை பவுல் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார். அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, இப்ப வெளிப்படுத்தி விட்டாரு. ஆனா வெளிப்படுத்தின பிறகுமே நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சுக்காம இன்னும் இருக்கிறாங்க. யாருக்கு அருளப்பட்டிருக்கோ அவர்களுக்கு அது தெரியுது, ஏற்ற காலம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஏற்ற காலம் எப்போது அப்படின்னா காலங்கள் நிறைவேறும் போது அப்படின்ட்டுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப காலங்கள் நிறைவேறும் போது அப்படின்னும் போது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். காலங்கள் நிறைவேறும் போது என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்குள் சகலமும் கூட்டப்படும் அப்படின்றது. அப்ப எல்லாமே கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும் போது ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த வசனங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ இதுல எதுவுமே விடுபடாது அப்படின்றது. ஏன்னா நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும் அப்படின் போது எதுவுமே விடுபடாது அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். எடுத்து படிக்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? கூட்டப்படும் போது என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 15:27 படிங்க. 1 கொரிந்தியர் 15:27. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. இப்ப இதுல சகலத்தையும் அப்படின்றாரு. அப்ப சகலத்தையும்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே வர்றது பார்க்கலாம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரு என்னும் போது இதுல ஏதாவது பொருள், விடுபடுற பொருள் ஏதாவது இருக்கா? சகலத்தையும்னு சொல்லும் போது நமக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இருக்கு இல்லைன்றது வேற விஷயம். அப்ப பிசாசு, அப்ப பார்வோன், அப்ப யூதாஸ்காரியத், நமக்கு தெரிஞ்ச அப்ப ஹிட்லர் எல்லாம் நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா நம்மளுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற, தேவனுடைய திட்டம் வேற, நம்மளுடைய டைமிங் வேற, தேவனுடைய டைமிங் வேற. அப்ப இது எப்ப நடக்க போகுது அப்படின்னும் போது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும் போது அப்படின்னும் போது சகலத்தையும் அப்படின்னும் போது அது அவருடைய தீர்மானம், அதை நம்ம மாத்துறதுக்கு இல்லை. அப்ப அவருடைய தீர்மானத்தின்படி சகலத்தையும் அப்படின்னும் போது ஒண்ணு கூட விடுபடாது. எல்லாமே அவருடைய பாதத்திற்கு, இயேசு கிறிஸ்துடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. யார்? பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும், அப்ப எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது எல்லாவற்றையும் சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர், அதாவது பிதாவாகிய தேவன் கீழ்ப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது அப்படின்னு போட்டு அடுத்த வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 28 15:28. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். அப்ப இங்கேயும் மறுபடியும் என்ன சொல்லிருக்கு? சகலமும் அவருக்கு, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது அந்த டைம்ல தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்போ இந்த வசனத்துல என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அப்படின்னும் போது இதுல ஏதாவது ஒரு பொருள் விடப்படுறது இருக்கா? இல்ல, எதுவும் இல்ல. எதுவுமே இல்லை. அப்ப நமக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு சிலருக்கு மனப்பக்குவம் வருது, சிலருக்கு மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் என்ன நம்ம இப்ப படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க். பைபிள்ல ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தியிருக்காரு, அதனுடைய மைய கருத்து என்ன, எல்லாமே
இது போகதான் இதுல மற்ற காரியத்தெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கணும். இது எப்படி நடக்குது, அப்ப இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா இதுதான் பேஸ், இது ஃபவுண்டேஷன். தேவனுடைய மொத்த திட்டத்தையும் சொல்லியாச்சு. இது வந்து அவுட்லைன் ஸ்கெட்ச் மாதிரி. இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம உள்ள டீடைலிங் தான் பண்ணணும் அந்த மாதிரி. அப்போ கடைசியா காலங்கள் நிறைவேறும் போது நித்தியத்துல அங்க வந்து தனியா பிசாசு ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு, ரட்சிக்கப்படாதவங்களாம் நித்தியமா நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு, இந்த மாதிரி இந்த பிக்சரே கிடையாது. அப்ப இது எல்லாமே என்னன்னா மதம் நமக்குள்ள கொண்டு வந்த விஷயங்கள். புரிதலின் கம்மியாக மதங்கள் மற்ற கலாச்சாரங்கள் மூலமாக நமக்கு வேதத்துல திணிக்கப்பட்டு நமக்கு போதிக்கப்பட்டு இதுதான் உண்மைன்னு நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. அப்ப நம்ம பார்க்கும் போதே அந்த கண்ணாடியை போட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பார்வையில தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதத்துல தெளிவா இருக்கு, சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமா இருப்பதற்கு. அப்ப எதுவுமே விடுபடாது. அப்ப எது விடுபடாதுன்னும் போது குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதுல விதிவிலக்கல. சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பார், அவருமே அவருக்குள்ள போயிடுவாரு அப்படின்றது. அப்ப அந்த நிலைமையில நித்தியம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரே ஒரு வசனம் தான் பைபிள்ல சொல்லுது. என்னது? தேவனே சகலத்திலும் சகலவுமா இருப்பார் அப்படின்றதுதான் வந்து நித்தியம். அப்ப நித்தியத்துக்கு ஒருத்தருமே வந்து நித்தியமா நரகம், நித்தியமா பரலோகம், இந்த இதுவே கிடையாது. எல்லாருமே நித்தியத்துல கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட்டு, கிறிஸ்துவும் தேவனுக்குள்ள கூட்டப்பட்டு நித்தியம் எப்படி இருக்கும்னா தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார் அப்படின்னு இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓரளவு நம்ம ஒரு 6 வாரத்துல தெளிவா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி தேவன் எல்லாரையும் ரட்சிக்கிறாரு, அவர் ஒருத்தரையும் ஒரு பொருளையும் தேவன் எப்படி இழக்க போறது இல்ல, எல்லாமே எப்படி மீட்கப்படும் அப்படின்றத ஒரு டீட்டெயிலா நம்ம ஒரு 6 வாரமா பார்த்துட்டோம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? சார் சொல்லுங்க கார்த்திகேயன். இப்போ பிதாவாகிய தேவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து சிருஷ்டிக்கிறாரு, அவர் மூலியமா சகலத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. இப்ப அது வந்து இப்ப ஆதாமின் கீழ்ப்படியாமையினால வந்து பாவம் வந்து மரணம் வந்து மறுபடியும் வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டி, கிறிஸ்துவோட சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் தேவனுக்குள்ள கூட்டி தேவன் அங்க இருப்பாரு. ஆமா, அதான் இதான் பைபிளுடைய ஒன் லைன் வந்து என்னன்னா, ஆதாமும் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால பாவம் செய்யல. அப்ப அதுவும் தேவனுடைய பர்பஸ்ல தான். உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே மீட்பை தயாரிக்கிறாரு. உலகம் உண்டானது முதல் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தப்படுறாரு. ஆதாம இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது அவருடைய ரிலேட்டிவ் வில்லா இருக்கு, அது அந்த காரண சித்தமா இருக்கு, அந்த இடத்துக்கான சித்தமா இருக்கு. ஆனா ஆதாம் வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவருடைய அப்சல்யூட் பிளானா இருக்கு, அவருடைய அப்சல்யூட் வில்லா இருக்கு, அந்த சித்தமா இருக்கு. அதான் நம்ம ரோமர் 8:21 நம்ம 20:21 படிச்சது. அவர் தான் மாயைக்கு உட்படுத்துறாரு அந்த சிருஷ்டிய. அப்ப மாயைக்கு உட்படுத்தி அது எல்லாமே வந்து ஒவ்வொரு காரியமும் வந்து தேவனுடைய அப்சல்யூட் வில், தேவனுடைய ரிலேட்டிவ் வில் அப்படின்ற 2 சித்தத்தின் அடிப்படையில ஒவ்வொன்றும் நடந்திருக்கு. அப்போ மீட்பினுடைய திட்டத்தை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிக்காட்டுறாரு, மேனிஃபெஸ்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவ அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிதலின் மூலமாக 1ஆம் ஆதாம் 2ஆம் ஆதாம்னு சொல்லி. அப்ப அதன் மூலமாக எப்படி 1 ஆதாம் மூலமாக பாவம் மரணம் ஆண்டு கொண்டு ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு எல்லா மனுஷர்களுக்கும் வந்துச்சோ, எல்லாரும் எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டார்களோ, அதே மாதிரி 2ஆம் மனுஷன் மூலமாக எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுறாங்க. எல்லோருக்கும் நீதியினுடைய தீர்ப்பு வருது. ஆக்கினைக்கு பதிலாக ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு உண்டாயிருக்கு. எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், ஜீவனை அடைவார்கள் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவனால. இதுல நம்மளுடைய கிரியையோ செயல்களோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு செய்யற கிரியைகள்லாம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதுனால, தேவன் நம்மளை ரட்சித்ததுனால, தேவன் நம்மளை உயிர்ப்பித்ததுனால, அந்த வசனங்கள் இதெல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால நம்ம தேவனுடைய காரியங்களை பார்க்கிறோம். அதனால தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனுடைய ஐக்கியம் கொள்றோம். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்ல, எனக்கு என்ன பேசுறீங்கல்ல, நீர் என்னவா இருக்கிறீர் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கண்ணோட்டத்துலதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தேவனுடைய திட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதாகிட்டே இருக்க மாட்டோம். இதுதான் அந்த ஒரு மொத்த ஒன்லைன். பைபிள்ல எப்படி ஆரம்பிச்சது, எப்படி மீட்பு வந்துச்சு, எப்படி மீட்பு வர்றதுக்கு, பாவம் வருவதற்கு முன்னாடியே மீட்பை தயாரிச்சு, அதுக்கப்புறம் பாவத்துக்குள்ள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் மீட்பை அப்ளை பண்ண வச்சு, நித்தியத்துல வரும்போது அதை ஒவ்வொரு ஸ்டேஜா ரட்சிப்புன்றது இன்னும் கூட நம்ம இதை இன்னும் அதிகமான வாரங்களுக்கு எடுக்கணும்னு எடுக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எப்படி எப்படி ரட்சிப்பு வந்துச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து நம்ம ரட்சிப்பை பத்தி பேசுறோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நிறைய பேர் மரித்தும் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அப்ப அவர்களுக்கான திட்டம் இது எப்ப அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் வர்ற நாட்கள்ல நம்ம அடுத்தது நரகம் ஹெல் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க அந்த நரகத்தை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் மீட்பை பத்தியும் திரும்ப படிப்போம், உயிர்த்தெழுதலை பத்தி படிப்போம். அதெல்லாம் டாபிக் இருக்கு நம்ம இந்த சைட்ல இப்போ அதனால இது நம்ம சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு இது எல்லாமே தேவனுக்குள்ள நித்தியம் வந்து எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வரும். கிறிஸ்து தேவனுக்குள்ள பிதாவாகிய தேவனுக்குள்ள வருவாரு. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றும் எல்லாவுமா இருப்பார் அப்படின்றதுதான் வந்து வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம். சார் இப்ப இந்த எபேசியர் படிச்சோம்ல, ஆமா காலங்கள் நிறைவேறும் போது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அதுல அந்த ரகசியத்தை வந்து பவுலுக்கு ஆண்டவர் வந்து தெரிவிக்கிறாரு. ஆனா ஆமா அவர் சொல்லும் போது வந்து 10வது வசனத்தை வந்து எங்களுக்கு அறிவித்தாருன்றாரு. அந்த எங்களுக்குன்னு சொல்லும் போது அவர் யாரை சேர்த்துக்கிறாரு கூட? சபை சபையோட சேர்த்து சரீரமாகிய சபை சபைக்கு சபையோட. தானே எழுதுறாரு. ஆமா ஏன்னா இந்த டாபிக்கே வந்து சபையை பத்தி தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்தெடுத்தார். இந்த கிருபையின் காலத்துல இருக்கவங்களும் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டார். இதெல்லாம் தனித்தனி டாபிக்கா போகும். ஒவ்வொருத்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரட்சிப்பும் வந்து இப்ப இஸ்ரவேலர்கள் வந்து கிரியை மூலமா ரட்சிக்கப்படணும்னு இருக்கு. அவர்கள் வந்து நியாய தீர்ப்பு வச்சிருக்காங்க. ஆனா ரட்சிப்பு எல்லாமே சிலுவையின் மூலமா தான் மீட்பு வரப்போகுது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இப்போ மோசே காலத்துல வாழ்ந்தவங்க வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில ரட்சிக்கப்பட முடியாது. எப்படி எபேசியர் 2:8 இருக்கு இல்லையா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லிட்டு மோசேவின் காலத்துல வாழ்ந்தவங்க சொல்ல முடியாது. அவங்க நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் ஆக்டிவா இருந்த காலகட்டம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான காரியங்கள் இருக்கு. இது வந்து பவுலுக்கு வந்து வெளிப்படுத்தும் போது இது வந்து சபையோட சேர்த்து அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு கிருபையின் காலத்துல. ஏன்னா எபேசியர் மொத்தமாவே வந்து ஏறக்குறைய அந்த கிருபையின் காலம் தான் போக்கஸ்ல வச்சு சொல்லப்பட்டிருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல? ஒரு டேக் ஹோம், இன்னைக்கு ஒரு டேக் ஹோம் ஒண்ணு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஒரு டேக் ஹோம் நம்ம இப்போ வந்து இது வந்து ஜெனரலா மற்ற இல்லை நம்ம குரூப்ல இருக்கிறவங்க கேட்கிறேன். நமக்கு வந்து சால்வேஷன் ஆஃப் ஆல்ன்றதை பத்தி இப்போ படிச்சிருக்கோம். அநேகமா எல்லாருக்கும் நல்ல சால்வேஷன் ஆஃப் ஆல்ன்றது புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பேசும்போது ஒரு பாயிண்ட வந்து பிரதர் கேட்டதுக்கு ஒருத்தவங்க வந்து அது பதில சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எம்பசைஸ் அந்த பதில வந்து மறுபடியும் வருது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? எல்லாரும் மரிக்கிறதுனால எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் மரிக்கிறதுனால எப்படி எல்லாரும் மரிக்கிறது எந்த அளவு நிச்சயமோ அந்த அளவு வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்றதுக்கான ஒரு நிச்சயம் இல்லையா? சோ அதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாக்கா, அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம்னாக்கா டெஃபினட்டா நமக்கு வந்து இது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இருக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ஒரு நிமிஷம், இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் சர்ச்ல எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப வந்து மரணத்தை வந்து ரட்சிக்கப்படுறதுன்னா உயிர்த்தெழுதல் அப்படின்றது இப்ப பைபிள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஜெனரலா சபைகள்ல கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா உயிர்த்தெழுதல் வந்து எல்லாருமே உயிர்த்தெழுந்துருவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ மொத்த பேரும் உயிரோட வந்துருவாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் நியாயம் தீர்த்து பாவிங்களெல்லாம் நரகத்துல போடுவாரு, நல்லவங்களெல்லாம் மோட்சத்துல போடுவாரு. இந்த கான்செப்ட் தான் கிறிஸ்டியானிட்டி பேசின்னு இருக்கு சபைகள். அவங்களுக்கு வந்து ரட்சிப்புன்றத இன்னும் இப்ப ரட்சிப்புன்றது ரட்சிப்புன்றதை விட அவங்களுக்கு பாவம்னாலே இன்னும் புரியல. ஏன்னா பாவத்தினுடைய விளைவு, ஏன்னா இருக்கிறதுலயே பிரச்சனை என்னன்னா எங்க ஆரம்பிக்குதுன்னா பாவம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. பாவம் என்னத்தை விளைவிக்கும் அப்படின்னும் போது மரணம். அதுதான் வந்து அந்த ஃபார்முலா பைபிளினுடையது. இதுக்கு அப்புறம் வந்து அப்ப பாவத்தினுடைய விளைவு என்னதுன்னா மரணம். அப்ப மரணத்துல இருந்து மீட்பு அப்படின்னும் போது உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறம் வந்து ரட்சிப்பு அப்படின்றது வந்து தனியா நரகம். அது ஆக்சுவலா வந்து இப்ப பியூரிபிகேஷன் அது நம்ம நரகம்ன்ற டாபிக் படிக்கும் போது படிப்போம். அதுல அதெல்லாமே கவர் ஆகும். ஜெனரலா சபைகள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா,
கிறிஸ்தவங்க அப்படின்னு அதுல சொன்னா இந்த பாவிகள், பாவத்துல அதுக்கு சம்பளம் மரணம். ம், அது எல்லாருமே ஆனா மறிக்கிறோம், எல்லாருமே பாவிகள்னு சொல்லிடுறாங்க. ம், அதே மாதிரி உயிர்த்தெழுதல் கூட ரட்சிக்கப்பட்டது உயிர்த்தெழுதல் ரட்சிப்புக்கு சமமா இப்ப பேசுறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ ஏசாமி தெரியுமோ தெரியாது, எல்லாருமே உயிர்த்தெழுவோன்றத ம், கிறிஸ்தவங்க சர்ச்சில் ஒத்துக்கிறாங்க. ம், எல்லாரும் மொத்தமே கடல்ல போனவங்க செத்தவங்க வந்துடுறாங்க, தீல செத்தவங்க எல்லாம் மொத்தத்தையும் ஆண்டவர் உயிரோட எழுப்புறாரு. ம், அதுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வந்து அதுலதான் ம், அதாவது அவங்க நல்லது, அதாவது ஏசாமி ஏத்துக்கிட்டவங்கன்றாங்க. ஒரு சிலர் ம், வந்து நல்லது செஞ்சவங்க ம். கெட்டது செஞ்சவங்க ரெண்டையும் பிரிக்கிறாருன்றாங்க. ஆமா. சிலர் என்ன இல்ல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டவங்களே கெட்டது செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு அவங்கள ஆண்டவர் ஏத்துக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்காதவங்கள நரகத்துல போடுறாரு. இந்த ம், கான்செப்ட் தான். ஏன்னா நாங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல ம். சர்ச்சில் அந்த காலத்துல இருந்து இதை தான் கேட்டிருக்கோம். எனக்கு ஆக்சுவலா ஆமா. இப்ப இன்னைக்கு நான் கேட்டது எனக்கு புது செய்தி தான் உண்மையிலுமே. ம்ஹும். ஏன்னா அதனாலதான் ஓகே. சர்ச்சில் கிறிஸ்தவங்களுக்கு இந்த நியூஸே தெரியல. ஆமா. இது இல்ல இப்போ தெரியாததுக்கு ரீசன் இப்போ அந்த ஒண்ணும் இல்ல. காலத்துல இப்ப இருந்து இதுதான். இதுல பிரச்சனை என்னன்னா, ம், ம், திரும்ப நம்ம ஒரே ஒரு வசனம் மட்டும் திரும்ப அதே படிக்கலாமே. ரோமர் 5வது ம், அதிகாரம் ம். 18வது வசனம். யாரா படிங்க, ரோமர் 5:18. ஆகையால் ம், ஒரே மீறுதலினாலே எல்லா ம், மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ம். ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ ஜீவன் அப்படின்னும் போதே அங்க மரணத்திற்கு ஆப்போசிட்டானதுதான். ஜீவனை ஆமா. அளிக்கும். இப்ப பிரச்சனையே எங்கன்னா ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. அப்ப ஆக்கினைக்கு ஏதுவான ம், தீர்ப்புன்றதுதான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு நரகம் அக்கினியில போட்டு எரிக்கிறதுன்றது வந்து இந்த ஆக்கினை ம், ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து ஆக்கினை தீர்ப்பு கண்டம்னேஷன் அப்படின்னு வரக்கூடியது. அப்போ அது ஒரு ம், மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருச்சு. ஆனா யாரெல்லாம் ம், ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு ம். கிடையாது அப்படின்றது டீச்சிங் இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப யார் ஆமா, ஆமா. ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு அதை பிரிச்சிடுறாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ம், ஆகையால் ஒரே மீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும், அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஜீவன். ஏதுவான தீர்ப்பு. வெறும் ரட்சிக்கப்பட்டவர்களோ இல்ல ம், விசுவாசிகளுக்கு மட்டும் போடல. நம்மளுடைய மைண்ட்ல நமக்கு ம், சொல்லிட்டது வந்து ஆமா, ஆதாமுக்குள்ள எல்லா மனுஷருக்கும் ம், ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு வந்துருச்சு. கன்ஃபார்ம் எல்லாரும் மரிக்கிறாங்க. ம், ஆனா யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து உயிர்த்தெழுந்து ம், ஜீவனுக்கு போயிருவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க உயிர்த்தெழுந்து ஆக்கினை தீர்ப்புக்கு போறாங்க ம், ம், ம். அப்படின்றது. அப்ப ஏன்னா இந்த அந்த வசனத்துல டாக்டரின் தான், இந்த டாக்டரின் தான் சிஎஸ்ஐல நிறைய நானே கேள்விப்பட்டிருக்கேன். ம், அவங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு இது வந்து புது சத்தியம் தான் ஆக்சுவலா சிஎஸ்ஐ ஆமா. இப்ப காரங்களுக்கு. இல்ல சிஎஸ்ஐன்னு இல்ல, இது பொதுவா எல்லா ஜென்ரலா கிறிஸ்தவத்துக்கே எந்த கிறிஸ்தவங்களே டினாமினேஷனா இததான் இருக்கட்டும். யோசிக்கிறாங்க. ஏன்னா டினாமினேஷன்கள் எல்லாமே வந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு பிரிஞ்சு பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மதங்கள் ஆமா, ஆமா. கலக்கப்பட்டு நம்ம வர்றதுதான். அதனால சிஎஸ்ஐக்கு போனதுனால அதை கேட்டதுனால சொல்றேன். பட் எல்லாமே ம், சொன்ன மாதிரி ஹோல் ஆமா. கிறிஸ்டியானியட்டும் இததான் ஃபாலோ பண்றாங்க, இததான் பேசுறாங்க. அதான் இப்ப இந்த வசனம் பாத்தீங்களா, அதாவது ம், நம்ம ம், ம். எதுல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னா ஆக்கினை தீர்ப்பு. இப்ப உயிர்த்தெழுந்த ஆக்கினை பிறகு தீர்ப்பு. ரட்சிக்கப்பட்டவங்க வந்து உயிர்த்தெழுந்தா என்ன போவாங்கன்னா ம், ம், ஜீவனுக்கு, ம். நித்திய ஜீவனுக்கு போயிருவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க போவாங்க ம், ம், ஆக்கினை ம். தீர்ப்புக்கு போவாங்க அப்படின்ட்டு இருக்கு அப்படின்ற இவங்களுடைய மாதிரி. கணக்குல. சார் ஆனா சார் எல்லாருக்குமே சொல்லுங்க கார்த்திகேயன். இல்ல இப்ப அந்த ரட்சி உயிர்த்தெழுதுறதே அவங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப சிஎஸ்ஐ ம், ஆகட்டும் இந்த ம், சர்ச்ல எல்லாம் உயிர்த்தெழுதல் எப்படி எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, மரிச்சதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்க பரதேசில இருப்பாங்க, ம். ரட்சிக்கப்படாதவங்க அழுகையின் பற்கடிப்பு அந்த இடத்துல பாத இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு பாதாளத்துல சரீரம் இருப்பாங்க. கொடுக்கப்பட்டு ஆமா. அவங்க வந்து அது ஒரு இது பெரிய பண்ணுவாங்க. டாபிக். அதாவது அது வந்து இன்னொரு ஒரு ஆஹ் பிரச்சனை அவங்களுக்கு. அதுவும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன்னா இது கீழே வந்து இந்த நரகம் அடுத்தது வந்து உயிர்த்தெழுதலும் வச்சிருக்கேன் நான் டாபிக்ல. சோ அந்த டாபிக் ம், படிக்கும் போது உயிர்த்தெழுதலுக்கு என்ன அவசியம், எதுக்காக நம்ம உயிர்த்தெழணும் அப்படின்றதெல்லாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ம், இப்ப அடுத்த வாரமே வந்து நம்ம எதை ஆரம்பிக்க போறோம்னா மரணத்தை குறித்து பைபிள்ல இருக்கக்கூடிய குழப்பமான விஷயங்கள். ஏனோக்கும் எலியாவும் ம், மரித்தார்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ம், ஸோ அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது நிறைய விஷயங்கள் நமக்கு இவ்வளவு நாள் கண்ணு மூடப்பட்டு கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய இதுல. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு தீர்ப்பு ம், ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருச்சு. யாரெல்லாம் ரட்சிக்கிறாங்களோ அவங்க உயிர்த்தெழும்போது ஜீவனுக்கு ம். போயிருவாங்க. மீதி பேர் உயிர்த்தெழும்போது ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புக்கு போயிருவாங்கன்னு இருக்கு. அப்ப ஆக்கினைக்கு ஆ, ஏதுவான தீர்ப்புக்கு ஏன் போறாங்க? அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று.
அப்போ அதனுடைய காலகட்டங்கள் எப்ப யார் யாருக்கு என்னென்ன வருது. இப்ப ஜீவனை அளிக்கிற இப்ப எல்லாரும் ஒரே நாள்ல மரிக்கிறது கிடையாது. மரணம் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டாயிருச்சு. மரணம் எல்லாருக்கும் வருது. ஆனா எல்லாரும் ஒரே நாள்ல மரிக்கிறாங்களா? இல்ல. அப்ப அதே மாதிரி நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எல்லா மனுஷருக்கும் உண்டாயிருக்கு. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது வேற வேற மாதிரி அந்த நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு விளங்குது. கடைசியா அல்டிமேட்டா எல்லாருமே அந்த நீதிக்குள்ள வந்து எல்லாருமே ஜீவனை அடைந்து, ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படும் அப்படின்னும் போது ஆக்கினை தீர்ப்போட யாருமே கிறிஸ்துவுக்குள்ள கூட்டி சேர்க்கப்படவே முடியாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜீவனை பெற்றாதான், நீதிக்கான ஜீவனை பெற்ற பிறகுதான் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும். அப்பொழுதுதான் தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்க முடியும். அப்ப இதுக்கெல்லாம் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்குது. நம்ம எல்லாமே நம்ம காலகட்டத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே பாக்குறோம். அப்படி பார்த்தா என் மோசே காலத்துல இருந்தவங்க வந்து அழுவலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்து சப்போஸ் உயிரோட யாராவது இருந்தாங்கன்னா, நாங்க விருத்த சேதனை பண்ணி இவ்வளவு பிரமாணங்களை கடைபிடிச்சு ஓய்வு நாள் நீங்க பாட்டுக்கு சண்டே ஆனா போய் சிக்கனை வாங்கி மட்டன் வாங்கி செஞ்சு சாப்பிடுறீங்க. நாங்க ஒன்னும் இது பண்ண முடியாது, இவ்வளவுதான் செய்யணும், வேலை செய்யக்கூடாது, ஓய்வு இருக்கணும், இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு எங்களுக்கு வந்து ரட்சிப்பினுடைய கேரண்டி கிடையாது. இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கணும் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், இலவசமா பெற்றீங்க, புடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேற 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 விதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அததான் நம்ம ரைட் டிவிஷன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப இந்த விஷயம் வந்து தெரியாம இருக்கு அநேகருக்கு. அதான் சொல்றேனே, இப்ப இந்த விஷயம் வந்து பவுல் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட பிறகுமே நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு ராஜா, எனக்கும் புரியுது. பட் ஜனங்களுக்கு இந்த விஷயமே தெரியாம, இந்த கான்செப்டே தெரியாமதான் 99% இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ். அததான் யோசித்தேன் நானு. ஏன்னா இந்த விஷயமே தெரியவே இல்ல கம்ப்ளீட்டா. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அவங்களுடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பைபிள் வந்து வேற சொல்லுது. பாஸ்டருங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாம் பைபிள 10 தடவை படிக்கிறவங்க கூட அந்த தலைகீழான வேற ஒரு செய்தியை தான் பைபிள் ஸ்டடியில வந்து போவே இப்ப ரொம்ப காலமா படிச்சுட்டு வரோம். நமக்கு இன்னைக்கு பாக்குற இதை வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் எடுத்து போய் யாராவது ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் என்ன இப்படி கள்ள உபதேசம் பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அடிப்படையோட நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போதுதான் வேதத்துல இதுதான் உண்மை, அவங்க அதெல்லாமே பச்சை கண்ணாடிகள் போட்டப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த உண்மையே நமக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். இது ரெகுலரா கேட்க ஆரம்பிச்சாதான் தெரியுமே. ஏன்னா இந்த விஷயம் தெரியாம இருக்கிறாங்களே ஜனங்க, அதுக்காக தான் யோசிச்சு சொல்றேன் நான். எங்களுக்கு புரியுது, நீ சொல்ற பாயிண்ட் எல்லாமே விளங்குது. பட் இத தெரியாம தலைகீழ ஒரு சத்தியத்தை தான் எல்லா சர்ச்சிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, பைபிள படிக்கிறாங்க, ஆனாலும் புரியல. அவங்க வழி வழியா ஒரு புது கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே நமக்கு தேவன் கொடுத்த கிருபை தான். இப்ப நம்மளே வந்து 10 இல்ல 100 தடவை உட்காந்து பைபிள ஃபுல்லா படிச்சா கூட நமக்கு வந்து நானே எனக்கே இன்னைக்குதான் புது நியூஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா இவ்வளவு காலம் நான் பழைய சத்தியத்தை கேட்டிருப்போம். எனக்கே அது புது நியூஸ் தான். இன்னைக்கு கேட்டனே, ஓஹோ இப்படி இருக்கா ரைட்டு. ஏன்னா இது வரைக்கும் அதை கேட்டது இல்லை. நம்ம எல்லா சர்ச்சிலையும் நம்ம கேட்டது தலைகீழ வேற நியூஸ். இதை கேட்ட உடனே வசனத்தோட கேட்டனே, ஓ ரைட்டு, அப்ப எல்லாரும் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்ற அந்த மனசுல ஆதங்கம். அதனாலதான் இந்த ரோமர் 5வது அதிகாரம்லாம் நம்ம அந்த எப்படி எழுதப்பட்டிருக்கோ அந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு பிளெஸிங் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் பிரதர். யாராவது ப்ரேயர் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு அருமையாக கடந்த ஒரு 6 வாரங்களாக இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல் பத்தி ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கோம் சுவாமி. இம்மட்டமாக அருமையான சகோதரன் எங்களுக்கு போதித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அப்பா, இதை நாங்கள் நன்றாக உள்வாங்கி கொண்டு ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே, வேதத்திலே தாகம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த ஹெல்லுக்கு தான் பாவியெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நடத்தப்பட்டோம், கற்பிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆழமுள்ளது அப்பா. எல்லோரையும் ரட்சிக்க உமக்கு எப்படி ஆண்டவரே அதை உமது அன்பை நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அப்பா. அப்பா, எவ்வளவு பெரிய கொடுமையான பாவிகளை கூட ரட்சிக்க ஆண்டவரே உங்களுடைய மனசு
அவர்களுக்காக எவ்வளவு ஒரு கம்பேஷனா இருந்திருக்குது. அதை நினைக்கும் பொழுது அப்பா மிகவும் ஆண்டவரே அருமையாக ஆச்சரியமாகவும் எங்களுக்கு அது பெரிய ஒரு ஆறுதலாகவும், இப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரே என்று நினைக்கும் பொழுது அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்பா நாங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்க நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. எவ்வளவு காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு வரும் வாரம் வாரம் ஆண்டவரே. ஆனால் சில சமயத்துல எல்லாம் ஆண்டவரே புதிதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பான்டேனியஸா வரமாட்டேங்குது ஆண்டவரே. நாங்கள் யாரெல்லாம் இதை அட்டன் பண்றோமோ கேட்கிறோமோ எங்களுக்கெல்லாம் கூட ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்து அப்பா எங்களை நீர் எப்படி இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல்களை எவ்வளவு லகுவாக நடத்தி கொண்டு வந்தீரோ நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை சொல்ல அந்த விசேஷத்தை கிருபை ஆண்டவரை ஒவ்வொரு கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் ஆண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிவான்களாக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை ஆண்டவரை உணர்ந்து கொள்ள ஆழமாக, மிகவும் ஆழமாக உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. சென்ற 2 வாரமாக ஜெசியால கலந்து கொள்ள முடியவில்லை சுவாமி. அவளுக்கும் ஆண்டவரே கலந்து கொள்ள கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில பேர் எங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களோட ஆண்டவரே கலந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க சுவாமி. அவர்களுக்கு என்னென்ன தடையினால அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லையோ ஆண்டவரே அவர்களை மறுபடியும் நீர் கொண்டு வந்து சேர்த்து நாங்க பெற்ற இந்த சந்தோஷத்தை, இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர்களும் அனுபவிக்க கிருபை அளிக்க முடியாத ஜெபிக்கிறோம். தடைப்படாமல் ஆண்டவரே ஒரு வாரம் நீர் எங்களுக்கு கிருபையாய் நடத்தி தரதுக்காக நன்றி செலுத்தணும். இன்னும் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். 2 சகோதரர்களும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே அவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களை எங்களுக்கு போதிக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கும் விசேஷத்தை கிருபையினால இடைக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் பயபக்தியோடு ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து உன் வார்த்தையை பயந்து சரியான போதனையை ஆண்டவரே எங்களுக்கு போதிக்க அவர்களுக்கு கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை எங்கள் ஜெபத்திலே நாங்கள் அனுதினமும் தாங்கிக் கொள்ள முடியாத கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல நன்மைகளும் மறவாதே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. Thank you. Thank you.